கல்வி தொலைக்காட்சியில் இணைந்து கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு இந்நேர வணக்கங்கள். மீண்டும் ஒரு பொழுதில் கல்வி டிவியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நாங்கள் வினாத்தாள் ஒன்று தொடர்பான விளக்கங்களை வழமை போன்று கூறுவதற்காக வந்திருக்கின்றேன். அந்த வகையிலே இன்றைய வகுப்பிலே பார்க்க இருப்பது ஒரு மாதிரி வினாத்தாள். ஒரு மாதிரி வினாத்தாளினுடைய 40 வினாக்களை இன்றைய வகுப்பிலே பார்க்க இருக்கின்றோம். இந்த மாதிரி வினாத்தாளினூடாக புதிய பல விடயங்களை உங்களுக்கு கூறலாம் என வந்திருக்கின்றேன். எனவே இந்த கல்வி டிவியினூடாக இந்த வினாத்தாளினுடைய விளக்கங்களை நீங்கள் பெற்று பயனடைவீர்கள் என நம்புகின்றேன். எனவே நாங்கள் வினாக்களுக்கு செல்வோம். நீங்கள் எம்முடன் இணைந்திருங்கள். முதலாம் 2ஆம் வினா 1, 2 ஆகிய வினாக்களில் தொடக்கத்தில் தரப்பட்டுள்ள உருவை ஒத்த உருவை தெரிவு செய்க அப்படின்னு இருக்குது. அப்போ தொடக்கத்தில் தரப்பட்டுள்ள உருவை ஒத்த உருவை தெரிவு செய்க என்றால் இங்கே பார்க்கலாம். நாங்கள் இதில் பார்க்கல எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்கும். ஆனால் இதில் வேறுபாடு இருக்கு. நிலட்டப்பட்ட பகுதி 4 இருந்தாலும் 4ஆக இருந்தாலும் 4 துண்டு, அதாவது 8 துண்டில் 4 துண்டு நிலட்டப்பட்டதாக இருந்தாலும் இங்கே நிலட்டப்பட்ட அமைப்பு வேறுபாடு இருக்கு. அப்போ பார்த்தோம்னா இன்னும் அந்த வேறுபாடுண்டா இந்த உருவை போல தான் அமைய வேணும். ஆகவே இங்கே இந்த நிலட்டப்பட்ட பகுதியை பார்த்தீங்கன்னா இந்த சரிவு கோட்டால் இப்படி வருது. அடுத்தது இந்த கோடு வழியே வருது, அடுத்து இந்த கோடு வழியே வருது, அடுத்து இந்த கோடு வழியே வருது. இப்படித்தான் இந்த சாய்வு கோடுகள் போகுது. ஆனால் முதலாவதுக்கு அது நிறையாக வருது. அப்போ இந்த பேட்டர்னில் வருது. அதனால் முதலாவது பிழை. 3ஆவதை பார்த்தோம்னா அதுக்கு எதிர்வலத்தில் வருது. இந்த சாய்வில் இந்த சாய்வில் இந்த சாய்வில் இந்த சாய்வில் வருது. இப்போ நாங்கள் 3ஆவதையும் எடுக்க முடியாது. ஆகவே இங்கே 2ஆவதை பார்த்தோம்னா பாருங்க, இதே போல் இந்த சாய்வு இங்கே இருக்குது, இந்த சாய்வு இங்கே இருக்குது. அதே போல் இந்த சாய்வாக நிலட்டப்பட்ட பகுதி இங்கே இருக்குது. அதே போல் அடுத்தது இதே சாய்வானது இங்கே இருக்குது. ரைட். அடுத்தது இங்கால இதே சாய்வானது இங்கே இருக்குது. இப்போ இதில் எல்லாமே ஒப்பிட்டு பார்த்தோம்னால் அங்கே இருக்குது 2ஆவதுலான் சரியான விடை இருக்குது. இப்போ சரியான விடை நாங்கள் 2ஆவது கொடுப்போம். இப்படி நாங்கள் தெரிவு செய்வோம். சிலதுகளில் நிலட்டப்பட்ட பகுதியை வச்சு கொண்டு விடையளிக்கலாம். நிலட்டப்பட்ட பகுதியில் சின்ன ஒரு மாற்றத்தை செய்திருவாங்க. இப்போ நாங்கள் அதை வச்சு நாங்கள் செய்ய வேணும். அடுத்த 2ஆம் வினாவை அவதானியுங்கள். 2ஆம் வினாவில் பார்த்தீங்கன்னா முதலாவதில் தரப்பட்ட உருவை ஒத்த உரு தானே அதுவும். அதனால் இந்த உருவை ஒத்த உருவாக அது இருக்க வேண்டும். அப்போ பார்ப்போம். இங்கே இதில் பார்ப்போம். இது மாற்றம் அடைஞ்சிருக்குது. ஆனால் எப்படி அடைஞ்சிருக்குன்னு பார்ப்போம். இதில் நடுவில் நிலட்டப்படையில் இங்கே நடுவில் நிலட்டப்பட்டிருக்கு. அதனால் இது பிள்ளை நடுவில் நிலட்டப்பட்டிருக்கு. அதே போல் ஒன்று விட்ட முக்கோணங்களாக இது அமையுது. ஒன்று விட்ட முக்கோணம் இது அடுத்து வரும் முக்கோணங்களாக இது அமையுது. அதனால் இது பிள்ளை. இது உருவை சுழட்டி விட்டிருக்கே தவிர, அதாவது இந்த பகுதிக்குரியது இங்கே இருக்குது, இந்த பகுதிக்குரியது இங்கே இருக்குது, இந்த பகுதிக்குரியது இங்கே இருக்குது. அப்போ அதனால் நாங்கள் இதுக்கு சரியான விடையை முதலாவது விடையாண்டு கொடுக்கலாம். சரியான. அப்போ பாருங்க, 1, 2 ஆகிய வினாக்களில் தொடக்கத்தில் தரப்பட்டுள்ள உருவை ஒத்த உருவை தெரிவு செய்க என்றால் நாங்கள் இந்த முறையில் இதை பார்த்து கொள்ளலாம். அப்போ எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ எப்படி செய்கிறது அப்படி என்ற விவரத்தை பார்த்து ரைட். இனி அடுத்தது இந்த பகுதி இதோட அடுத்த பகுதியை பார்ப்போம். 3ஆவது பகுதி. 3ஆவது வினாவில் பார்ப்போம். உரு ஏஐ ஒத்த ஓர் உருவை பெறுவதற்காக உரு பியில் செய்யப்பட வேண்டிய மாற்றங்களின் எண்ணிக்கை எத்தனை? இப்போ உரு ஏயில் ஏக்கு ஒத்த உருவை பெறுவதற்காக பியில் செய்யப்பட வேண்டிய மாற்றம் என்றால் எத்தனை வேறுபாடு உள்ளதென்ற கேள்வியும் இதுவும் ஒரே பகுதி தான். அப்போ ஏயிலுக்கும் பிக்கும் எத்தனை வேறுபாடுகள் உள்ளன என்ற கேள்வியும் ஒரு ஏஐ ஒத்த ஓர் உருவை பெறுவதற்காக ஒரு பியில் செய்யப்பட வேண்டிய மாற்றங்களின் எண்ணிக்கை என்பதற்கான 2 வினாவுக்கும் ஒரே பதில்தான்.
அப்போ சொல் பிரயோகம் வேறையே தவிர பதில் ஒன்றே தான் நாங்கள் கொடுக்கணும். இப்போ இங்கே பார்த்தோம்னா எத்தனைன்னு நாங்கள் பார்ப்போம். அப்போ இதில் இந்த உணர்கொம்பு இருக்குது, இங்கே உணர்கொம்பு இல்லை. ரைட். அடுத்தது ரெண்டாவது பார்த்தோம்னா இங்கே இந்த பக்கத்தில் இந்த செட் இருக்குது, இது இங்கே இல்லை. நீங்களும் அவதானிக்கலாம். அதே போல் இங்கே பார்த்தோம்னா அடுத்தது இப்படியே நான் போடக்கடையில் நீங்கள் அதை உத்து பார்த்துடலாம். இங்கே பாருங்க, இங்கே இது இருக்குது, இங்கேயும் இது இல்லை. இதை விட வேறு ஏதாவது இருக்குன்னு நாங்கள் பார்க்கலாம். வேறு ஏதாவது சொல்லக்கூடிய வகையில் இந்த நான் ஒவ்வொரு பகுதியை இங்கே ஒப்பிட்டு பார்க்கலாம். நாங்கள் அப்படி போட போகிறோம்னா ஒரு இந்த செட்டை பகுதி இந்த பகுதியை எடுத்து பார்க்கலாம், அங்காலையும் அதே செட்டை பகுதியை பார்க்கலாம். அப்படியே ஏதாவது மாற்றம் வேறு ஏதாவது இருக்காண்டா இல்லை. இந்த கேள்வியை பொறுத்தவரை வேறு இல்லை. அதனால் ஒன்று இதில் ஒரு மாற்றம், ஒரு பீல் செய்ய வேண்டி வேண்டும். ஒன்று, இது ரெண்டாவது மாற்றம், இது மூன்றாவது மாற்றம். ஆகவே விடை 3. இப்படி நாங்கள் செய்யலாம். ரைட். அடுத்த வினாவுக்கு செல்வோம். அடுத்த வினாவை பாருங்கள். 4, 5 ஆகிய வினாக்களில் தரப்பட்டுள்ள எண் பிரசினங்களில் வெற்றிடங்களுக்கு பொருத்தமான எண்களை தெரிவு செய்க. அப்போ இந்த எண் பிரசனங்களில் வெற்றிடத்துக்கு பொருத்தமான எண்ணை தெரிவு செய்க. ஆனால் இதில் கூட்டலோ கழித்தலோ இங்கே போடப்படவில்லை. அதை நாங்கள் போட்டு பார்த்து இங்கே செய்யலாம். ஏனென்றால் இங்கே பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. 3 கூட்டினால் வருமா கழித்தால் வருமா? கழிக்க முடியாது. 15லேருந்து 8 போனால் 7 தான் வரும். ஆகவே இது ஒரு கூட்டல் செய்கைக்கு போட்டு பார்ப்போம். இப்போ நாங்கள் இதை கூட்டல் செய்கையாக எடுத்து செய்து பார்ப்போம். அப்போ இங்கே கூட்டல் செய்கையாக எடுத்து செய்யல என்ன விட வருதுன்னு பார்ப்போம். அப்போ 8 5 13, 3 எழுதி இங்கே ஒரு மிச்சம் வரும். அடுத்தது 4ஓடு எத்தனையை கூட்டினா விட வரும்னு பார்க்குறோம். நாங்கள் இங்கே ஒவ்வொரு விடையையும் போட்டு பார்க்கலாம். முதலாவது விடையை போட்டு பார்ப்போம். முதலாவது விடையை போட்டு பார்த்தா என்ன நடக்குன்னு பார்ப்போம். முதலாவது விடை 4 8. அப்போ 4ஓட 4 கூட்டினாங்க 8, அந்த 1 வராது. ஆகவே நாங்கள் அப்போ உடனே நாங்கள் அழித்து போட்டு அடுத்ததை போட்டு பார்க்கலாம். இப்போ அடுத்ததை போட்டு பார்த்தோம்னா இங்கே 3 8 போட்டு பார்ப்போம். 3 8 போட்டு பார்த்தோம்னா 4 3 7, 7 3 8. அப்போ இங்கே இது சரியே வருது. அதே போல் 2 3 3. அவை சரியான விடையை எது காட்டுது எங்களுக்கு? 2வது விட சரியான விடையை காட்டுது. அடுத்ததும் அதே போல தான் கூட்டலா கழித்தலாண்டு பிரச்சனைங்களுக்கு வந்துட்டுது. அதனால் நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் இதுக்கும் அதே போல் கையாளுறது. கழித்தலை போட்டு பார்ப்போம். இப்போ கழித்தலை போட்டு பார்த்தோம்னா 8லேருந்து 9 போகாது, 18லேருந்து 9 போகும். அப்போ சரி கூட்டலை போட்டு பார்ப்போம். 8 9 எத்தனைன்னு பார்க்கலாம். 8 9 17 வரும். ஆகவே கூட்டலுக்கு வராது, இது கழித்தலுக்கு தான் இடம்பெறலாம். கழித்தலுக்கு போட்டோம்னா இங்கே 8லேருந்து 9 போகாது. அதனால் கடன் எடுப்போம். கடன் எடுத்தால் 7 வெட்டி இங்கே 6 மாறும், இங்கே 18 மாறும். 18லேருந்து 9 போனால் 9. இனி நாங்கள் ஒவ்வொரு விடையாக போட்டு பார்த்தோம் என்றால் இனி இங்கே கழிக்கிறோக்கு முதலாவது விட 5 2. அப்போ நாங்கள் 5 2 போட்டு பார்ப்போம். சரி வருதாண்டு 5 2 5 2ண்டா 6லேருந்து 5 போனால் 1 தான் வரும். அதனால் அந்த விட வராது. நாங்கள் அதை நீக்கிறது. அடுத்த போட்டு பார்ப்போம். 3 4 போனால் 6லேருந்து 3 போனால் 3 தான் வருமே தவிர 4 வராது. அதனால் அந்த விடையும் நீக்குவோம். அடுத்தது 4 2 போட்டு பார்ப்போம். 4 2. அப்போ 4 2 போட்டோம்னா 6லேருந்து 4 போனால் 2 வருகுது, 4லேருந்து 3 போனால் 1 வருது. ஆகவே சரியான விடை எங்களுக்கு 4 2 3வது விடை. இப்படி போட்டு பார்த்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சரியே வரும். இப்போ ஒவ்வொரு கணக்கையும் செய்க வழியை நீங்கள் சரியான முறையில் போட்டீங்கன்னா ஒவ்வொரு கணக்கிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி நான் போடுறேன்னு அவதானிச்சிருப்பீங்க. செய்க வழியை போடுங்க.
அப்போ அதில் போட்டு பார்க்கலாம், ஒரு விடையை போட்டு பார்க்கலாம். போட்டு பார்த்து உறுதிப்படுத்தி போடுங்க. அந்த விடையில் உறுதிப்படுத்துகிறானே இதில் இன்ன வருது, இதில் இன்ன நம்பர் வருது, ஆகவே விடை இந்த மாதிரி வருது வந்தால் உங்களுக்கு 2.5 மார்க்ஸ் அப்படியே கிடைக்குது. இப்போ 2.5 மார்க்ஸையும் இலகுவாக பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறை திருப்பி ஒருக்கா பார்க்குறது. பார்ப்பதனூடாக 2.5 புள்ளியையும் அப்படியே அள்ளி எடுத்துக்கொள்ளலாம். இப்படி நீங்கள் செய்யலாம். ரைட், இனி அடுத்ததை பார்ப்போம். 6வது வினா. 6வது வினாவை பார்த்தீங்கன்னா, முதலில் தரப்பட்டுள்ள உருவை முகம் பார்க்கும் கண்ணாடியில் பார்க்கும்போது அது தோன்றும் விதத்தை தெரிவு செய்கிறது இருக்குது. அப்போ நாங்கள் இதுக்கு ஒற்றை எழுதி போட்டு பின்பக்கத்தை திருப்பி பார்த்தாலும் விடை வரும், அல்லது இதுக்கு எதிரான பகுதியாக நாங்கள் அமையும் விடை என்றதை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும். அப்போ நாங்கள் இந்த விடைக்கு எதிரே மற்ற பலத்தில் வரணும். அப்போ நாங்கள் அந்த மாதிரி விடை எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். அப்படி பார்க்கல உங்களுக்கு வரும் இங்கே 3வது விட வரும். இதுக்கு எதிர்பலத்தில் இவர் இப்படி சாகிறாருன்னா அது இந்த கோடு இந்த மாதிரி வரும், இப்படி திரும்பும். அப்போ இந்த கோடு இப்படி திரும்ப போதும், மற்ற பக்கமே திரும்பும். அப்போ மற்ற பக்கமே திரும்பணுடா. இந்த கோடு இங்கே திரும்பின இந்த அம்புக்குறி இப்படி திரும்பும். அதே போல் இவர் அப்படியே இங்கே திரும்புவேன். அப்படி எழுதி போட்டு பார்க்கலாம். எழுதி போடு, ஒரு ஒற்றை எழுதுங்கோ, அதுக்கு பின்னால் திருப்பி போட்டு பாருங்கோ, வரும் விடு. அப்போ இப்படி ஒரு கோட்டை உண்டை போட்டுட்டு ஒரு ஒற்றை எடுப்பீங்க, எடுத்து போட்டு இந்த ஒற்றையில் இப்படி அம்புக்குறியை போடுவீங்க, இப்படி அம்புக்குறியை போட்டுட்டு நீங்கள் அந்த ஒற்றையை நேரீங்கன்னா பின்பக்கத்தால் திருப்பி போட்டு 3 விடைக்கும் ஒப்பிட்டு பாருங்க, ஒரு விடை உங்களுக்கு சரியே வரும். ரைட், இப்போ 7வது வினாவுக்கு செல்வோம். இதில் பார்த்தீங்கன்னா 7வது வினா என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். 7வது வினா சொல்லப்படுது, 7, 8 ஆகிய வினாக்களில் கட்டத்தினுள் உள்ள தொகுதியுடன் சேர்ப்பதற்கு மிக பொருத்தமான உரு எதுன்னு கேட்டிருக்குது. அப்போ இங்கே அணிகலன்கள் இருக்குது, ஒவ்வொருவரும் அணிகிறது. அப்போ கண்ணுக்கு அணிகிறது, அதே போல் கழுத்துப்பட்டி, அதே போல் சப்பாத்தி இருக்குது. ஆகவே இங்கே அணியக்கூடிய மாதிரி தான். இப்போ இது ஆடைகள் இங்கே போடப்படவில்லை, ஆடையில் அணிகிற பற்றி இங்கே சொல்லப்படவில்லை. ஆகவே இங்கே போடப்பட வேண்டியது இது தலைக்கவசம், அந்த மாதிரி விட வரும். இங்கே தலைக்கவசத்தை நாங்கள் கொடுக்கலாம். மற்றது ஆடை வருவார், இது ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் அணிகிறது. இது கண்ணுக்கு அணிகிறது, இது கழுத்தில் அணிகிறது, கழுத்தில் அணிகிறது. அதே போல காலில் அணிகிறது. ஆகவே இது தலையில் அணிகிறது. அப்படி எடுக்க வேணும். நாங்கள் மிக பொருத்தமானதே தெரிவு செய்ய வேணும். பொருத்தமானது மிக பொருத்தமானது இருக்கு. இதில் மிக பொருத்தமானது 1வது விடையே அமையும். ரைட், அடுத்த 8வது பார்ப்போம். 8வது என்ன சொல்லப்படுதுன்னா, 8வதும் அதே பொருள் என்ன சொல்லப்படுது, தலைப்பு என்ன சொல்லப்படுது, 7, 8 ஆகிய வினாக்களில் கட்டத்தினுள்ள தொகுதியுடன் சேர்ப்பதற்கு மிக பொருத்தமான உருவே இது. ஆகவே இதில் நாங்கள் அதே போலவே பார்க்கலாம். இதில் இந்த பிராணிகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா கால்கள் இருக்கின்றன. இந்த பிராணிகள் எல்லாத்துக்கும் கால்கள் இருக்கு. இதுக்கு கால்கள் இருக்கு, இந்த விழாத்துக்கும் கால்கள் உள்ளன, கால்கள் காணப்படுகின்றன. ஆகவே கால்கள், இது கால்கள் காணப்படுவது, இதுக்குத்தான் அந்த கால்கள் இருக்குது. இதுக்கு கால் இல்லை, கால்கள் இல்லை. இந்த 2க்கும் கால்கள் இல்லை. அப்போ கால்கள் அற்ற பிராணிகள் அவை. அப்போ இதுக்குள்ள சேர்ப்பதற்குரியது இவர் 1வது விடை கால்கள் உள்ள பிராணி. அப்படி இப்படி சிம்பிளையும் வரும், ஈஸியாகவும் வரும், கொஞ்சம் சிந்திக்கக்கூடிய மாதிரி கொஞ்சம் கடினமாகவும் வரும். நீங்கள் சரியான முறையில் சிந்திக்கிங்கன்னா இதுக்கு விடையளிக்கலாம். ரைட், அடுத்து 9வது வினாவுக்கு போவோம். 9வது வினா என்ன சொல்லப்படுதுன்னு பார்ப்போம். 9வது வினா, ஒரு விரிக்கப்பட்ட சதுரமுகியின் உரு இங்கே காணப்படுகின்றது.
இதனை ஒரு சதுரமுகியாக மறுபடியும் தயார் செய்யும் போது எதிர்முகங்களில் இருக்கும் எண்களின் கூட்டுத்தொகை 7ஆக அமைவதற்கு ஒரு ஏபி ஆகிய முகங்களில் வர வேண்டிய எண்கள் முறை ஏவை என்று கேட்டிருக்கு. இப்போ நாங்கள் எதிர்முகத்தில் கூட்டுத்தொகை 7 வரணுமாம். அப்போ எதிர்முகம் இது என்று தெரிஞ்சால் தானே எதிர்முகத்துக்கு நாங்கள் பதிலளிக்கலாம். ஆகவே எதிர்முகத்தை நாங்கள் எடுக்க வேணும். எதிர்முகத்தை எடுக்கல நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் இருக்குது. அப்போ இங்கே ஒன்று விட்ட பக்கங்கள் எதிர் 3க்கு எதிரானது ஏ. அதே போல் அப்போ ஒன்று விட்ட பக்கங்கள் என்று நாங்கள் எடுக்கிறது. அப்போ 3க்கு எதிரானது ஏ என்றால் அடுத்தது இங்கால 2க்கு எதிரானது 1 விட்ட பக்கம். இதில் நடுவில் விட்டால் இங்கே பி வருவேன். பி வருக்கு பி. அதே போல் 6 ஒரு லைன் விட்டு பார்த்தோம்னா என்ன இருக்குது? 1 இருக்குது. அப்போ இது 1 விட்ட லைன். 1 விட்ட லைனில் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 6க்கு இடையில் ஒரு லைன் தான் இருக்குது. 1 விட்ட லைன். அப்போ வர வேண்டியது இதில் வர வேண்டியது தான் இங்கே போட்டுருக்கு. இப்போ 1 விட்ட பக்கங்களை நாங்கள் இதில் பார்க்கலாம். இப்போ 1 விட்ட பக்கங்கள். 1 விட்ட பக்கங்கள் எப்படி வருது? 1 விட்ட பக்கங்கள் 3க்கு ஏ, 2க்கு பி, 6க்கு 1. இப்போ நாங்கள் இப்படி எடுத்துட்டோம். எடுத்து போட்டு இனி என்ன செய்கிறேன்டா இந்த இதில் பார்த்தீங்கன்னா கூட்டி பார்க்கலாம். இதில் 6ம் 1ம் விட 7. இதுக்குரிய விட 7 வருது. இப்போ இதில் 7 வருது. ரைட்? கூட்டினா 7. அப்போ இங்கே 3ஐயும் ஏதாவது ஒன்றையும் கூட்டினால் அந்த 7 வரணும். 3ஐயும் ஏதாவது ஒன்றையும் கூட்டினா 7 வரணும். ஏக்குரிய விட முறையே ஏ முதலாவது விடையில் வருது. 3ஐயும் 4ஐயும் கூட்டினால் ஏ வரும். 3ஐயும் 4ஐயும் கூட்டினா ஏ வரும். அப்போ 3வது விடையிலும் இருக்குது, முதலாவது விடையிலும் அந்த 4 இருக்குது. அப்போ இங்கே 4 தான் வரும். ஆனால் என்னென்றால் 3ஆவதா முதலாவதாண்டு அடுத்த பகுதியை செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்த சரியா பிள்ளையாது. அப்போ இங்கே பிக்கு இங்கே 2 இருக்குது. 2 என்றால் இங்கே 5 வரணும். 5 2 7. அப்போ இங்கே வர வேண்டியது 5. அப்போ 5 வந்த விடை எந்த விடை? 3வது விடை. 3வது விடையில் அந்த 5 இருக்குது. அவை 7 கூட்ட வரக்கூடிய மாதிரி நாங்கள் போடுறது 5. இப்படி இந்த 9வது வினாவை இப்படி நாங்கள் செய்து கொள்ளலாம். 7ஆக கூட்டைக்குள்ள 7. எதிர்பக்கம் பார்க்கல நாங்கள் பார்க்க வேண்டியது 1 விட்ட பக்கம். அப்போ 1 விட்ட பக்கம் மேலே இருந்து போட்டு வாங்க 1 விட்ட பக்கம் வரும். 10வது வினா ஒரே அளவுடைய 7 அட்டைப்பெட்டிகளின் சில முகங்களில் பசையை பூசி அவற்றை ஒட்டியாக்கப்பட்ட உரு ஒன்று அருகே தரப்பட்டுள்ளது. பசை பூசி இணைக்கப்பட்ட பெட்டிகளின் முகங்கள் எத்தனை என்று எடுக்க. அப்போ பசை பூசி ஒட்டப்பட்டிருக்கா. முகங்கள் ஒன்றோடு ஒன்று ஒட்டி இருக்குது. அப்போ நாங்கள் அதைத்தான் பார்க்க போகிறோம். ஒட்டுப்பட்ட பகுதிகளை தான் இங்கே எடுக்க போகிறோம். எத்தனை ஒட்டுப்பட்டு இருக்குண்டு கேள்வியை பாருங்க. பசை பூசி இணைக்கப்பட்ட பெட்டிகளின் முகங்கள் எத்தனை? அப்போ பெட்டிகளின் முகங்கள். அப்போ இந்த முகம் இதில் ஒவ்வொன்றாக நாங்கள் பார்க்கலாம். அப்போ இதில் பார்த்தோம்னா ஒரு சோடி முகம் ஒட்டுப்பட்டிருக்கும். அப்போ நாங்கள் என்னென்றால் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் 2 பக்கம் இந்த பக்கம் பூசப்பட்டிருந்தால் நாங்கள் என்னென்னா 2 பக்கம் ஒட்டுப்படும். அப்போ 2 பெட்டி ஒட்டேக்குள்ள இந்த பெட்டியின் முகம் ஒட்டுப்படும், இந்த பெட்டியின் முகம் ஒட்டுப்படும். இப்போ 2 பெட்டியும் ஒட்டுப்படும். அப்போ ஒட்டுப்பட்டால் தான் இங்கே காட்டப்படுது. அப்போ ஒன்றோடு ஒன்று ஒட்டுப்படுறது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் 2 பெட்டியும் ஒட்டுப்படுது. அப்போ 2 முகம் இதில் வரும் 1. அடுத்தது பார்த்தோம்னா அடுத்தது இங்கே ஒட்டுப்படும். அப்போ ஒன்று நாங்கள் பார்ப்போம் எங்கே ஒட்டுப்பட போகுதுன்ட்டு. அடுத்த பார்த்தோம்னா இதில் ஒட்டுப்படுது. இதில் ஒரு 2 ஒட்டுப்படுது. அடுத்த பார்த்தோம்னா இங்கே 2 ஒட்டுப்படுது. இங்கே பக்கத்தில் 2 ஒட்டுப்படுது. இதில் ஒரு ஒட்டு விழுகுது. அப்போ 3வது ஒட்டு விழுகுது. அடுத்தது பார்ப்போம். இங்கே ஒரு ஒட்டு விழுகுது. 4வது ஒட்டு. இதில் ஒரு ஒட்டு விழுகுது. அடுத்தது அப்போ விழாம் ஒட்டு விழுந்துட்டு அடுத்து இன்னொரு ஒட்டு விழுகுது. எங்கே என்றால் இங்கே பின்பக்கத்தில் ஒரு ஒட்டு விழுகுது. எப்படி விழுகுது? இந்த 2 ஒட்டுப்படுது. இந்த 2ம் சேர்ந்து ஒட்டுப்படும். பின்பக்கத்தில் உள்ள 2 தாயக்கிடையும் சேர்ந்து இதில் ஒட்டுப்படுது. அடுத்தது என்னோட ஒட்டு இருக்குது. எங்கே என்றால்
இந்த ரெண்டையும் சேர்த்து இதில் ஒரு ஒட்டு உண்டு உள்ளது. அப்போ இப்படி ஒட்டு எத்தனை இருக்குன்னு பார்ப்போம். இனி எண்ணுவோம் எத்தனை உள்ளது அப்படின்னு பார்ப்போம். இதில் ஒன்று கிடக்குது, ஒன்று ஒட்டுப்பட்டு இருக்குது. இதில் 2ஆம் ஒட்டு, இதில் 3ஆம் ஒட்டு, இதில் 4ஆம் ஒட்டு, இதில் 5ஆம் ஒட்டு, அடுத்தது இதில் 6ஆவது ஒட்டு. 6 ஒட்டுண்டா ரெண்டு சதுரமுகிகள் ஒன்றோடு ஒன்று ஒட்ட போகுது. அப்போ இந்த 2 சதுரமுகிகள் ஒட்டுற பக்கத்தை வச்சு தான் நாங்கள் இங்கே பார்க்குறோம். அப்போ 6 இடத்துல ஒட்டுப்படுதுண்டா இங்கே 6 தர 2 எவ்வளோ வருது? 6 12. இப்போ 12 முகங்கள் ஒட்ட போகுது. அப்போ ஒரு இடத்துல ஒட்டுறதுக்குள்ள ஒரு சோடி முகம் ஒட்ட போகுது, 2 முகம் சேர்ந்து ஒட்டுப்பட போகுது. அதனால ஒரு இடத்துல 2 முகத்துக்கு நாங்கள் விடையண்டு எடுக்க வேண்டும். ஆகவே பசை பூசி இணைக்கப்பட்ட பெட்டிகளின் முகங்கள் எத்தனை என்ற விடைக்கு நாங்கள் அளிக்க வேண்டியது 6 12. அப்போ இப்படி நாங்கள் எடுத்து வச்சு சில பேர் 6 போடக்கூடிய சான்ஸ் இருக்குது. அப்படி மாறிவிட போட தேவையில்லை. வடிவை உன்னிப்பை பார்த்தீங்கன்னா இங்கே சரியான விட வரும். அடுத்தது பார்ப்போம். அடுத்த 11வது கேள்வி. 11வது கேள்வியை பார்த்தீங்கன்னா, பின்வரும் உருக்களில் உள்ள எண் கோலத்திற்கேற்ப வெற்றிடத்தில் இருக்க வேண்டிய எண்ணை தெரிவு செய்கின்ற இருக்குது. அப்போ இங்கே நாங்கள் சுத்தவரை கூட்டி பார்க்கலாம். ஒவ்வொரு பகுதியாக நாங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஏதாவது கழித்து பார்க்கலாம், கூட்டி பார்க்கலாம், பெருக்கி பார்க்கலாம், ஒன்றோடு ஒன்று தொடர்புபடுத்தி நாங்கள் செய்து வச்சு கொண்டிருக்கின்ற அந்த பயிற்சியை வச்சு நாங்கள் பார்க்கலாம். அப்படி ஏதாவது முறை வருகுதான்னு பார்க்கலாம். அப்படி பார்க்க உங்களுக்கு ஏதாவது தோன்றும். ஆனால் நான் இதை குறிப்பிடுறேன். எப்படி வரும் என்றால், சுத்தவரை கூட்டுறது அப்போ 3 சக 2 சக 4 சக 4 என்ன விடை வரும்? அதாவது சுத்தவரை கூட்டுறோம் நாங்கள் 3 2 4 விழாத்தையும் கூட்ட என்ன விட வருதுன்னு பார்க்கலாம். விழாத்தையும் கூட்டுறது அப்போ விழாத்தையும் கூட்டுறது ஒன்றோடு ஒன்று கூட்டினா என்ன விடைன்னு வரும். இப்போ பார்ப்போம். 3 2 5 5 4 9 9 4 13. அப்போ 13 வருது. 13 தர 2 தான் 26. இது இந்த 2 மடங்கு மாறுது. இப்போ 2 மடங்கு வருது இந்த விடை. அதே போல தான் நாங்கள் இதையும் கூட்டி பார்க்கலாம். 8 மேலும் 15 8 மேலும் 15 15 5 20 20 மூன்றும் 21. அப்போ விடை 21. 21 தர 2 21 தர 2 42. 42 அங்கே இருக்குது, உள்ளுக்குள்ளே இருக்குது. ரைட். அப்போ அடுத்ததுக்கு நாங்கள் போட்டு பார்க்கலாம். அடுத்ததுக்கு நாங்கள் அதே போல் கூட்டி பார்க்கலாம். 8 சக 2 சக 6 சக 7 சமன் எத்தனைன்னு பார்த்துட்டு நாங்கள் போடலாம். அதாவது 3ஐயும் சேர்த்து கூட்டுவனூடாக வர்ற விடை. அப்போ கூட்டுறது. அப்போ நாங்கள் இங்கே 8 2 10 16 16 7 23. அப்போ 23 தர 2 வரணும். பெருக்கலாம். முதல்ல அப்படி தான் எல்லாத்தையும் போட்டிருக்கோம். இந்த பெருக்கல் அடையாளம், இங்கே பெருக்கல் அடையாளம், எல்லாத்தையும் பெருக்கல் அடையாளம். அதனால் நான் இங்கே பெருக்கலாம். அப்போ 23 6 2 4 46 வரும். அப்போ இங்கே கூட்டினால் 23 பெருக்கினா 46 விட வரும். 46. இப்போ 46வது எத்தனையாவது விடையில் இருக்குது? முதலாவது விடையில் இருக்குது. நாங்கள் இந்த மாதிரி செய்யலாம். சுத்தவரை கூட்டி வார விடைன்ற 2 மடங்கு இருக்கும். சுத்தவரை கூட்டி வாரன்ற 2 மடங்கு. அப்போ ஒவ்வொரு எண்கோளம் ஒவ்வொரு மாதிரி. அப்போ இந்த எண்கோளத்தை பொறுத்தவரையில் இப்படி வருது. நீங்கள் இப்படி பல்வேறு விதத்தில் பயிற்சி செய்து பழகினீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக அமையும். அடுத்த 12வது கணக்கு. 12வது பாப்பம். பின்வரும் அடைப்புகளில் எண்கள் அமைந்துள்ள விதத்துக்கேற்ப வினாக்குறி இடப்பட்ட இடத்திற்கு பொருத்தமான விடையை தெரிவு செய்ய இருக்குது. அப்போ எப்படி இது எடுக்கிறோம்ன்றதை பற்றி பார்ப்போம். இதில் என்னென்றால், அப்போ ஒவ்வொன்றையும் நாங்கள் பார்க்க வேணும். இப்போ இதில் 12 இருக்குது. அப்போ நாங்கள் இதில்
இதையும் வகுத்தால் இந்த ரெண்டையும் வகுத்தால் வார விடை இங்கே முதலாவது வருது. பவதானிகள் நீங்கள் பாருங்கள், நீங்கள் ஒரு விதத்தில் சிந்திச்சு பார்க்கலாம். நான் இங்கே திரையில டேக்கில் நீங்கள் பார்க்கலாம், என்ன அடுத்து என்ன நீங்கள் ஒரு திங்க் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு. அப்போ இங்கே பாருங்கள், 12ஐ மேலே உள்ள 4ஆல் வகுக்கும்போது 3 வரும். அந்த விடை தான் இங்கே இருக்குது. அதே போல் ரெண்டாவதையும் அதே போல் மேலே உள்ள விடையால் 20 நாங்கள் 5ஆல் பிரித்தோம் என்றால் 4 20, அந்த 20 தான் 4 தான் இங்கே இருக்குது. அதே போல் 30 10ஆல் வகுத்தா 13, அந்த விடை தான் இங்கே இருக்குது. அதே போல் 36 12ஆல் வகுத்தா 36, அந்த விடை இங்கே இருக்குது. ஆகவே நாங்கள் இனி செய்ய வேண்டியது 49க்கு செய்ய வேண்டும். 49 7ஆல் வகுத்தா 7 49. ஆகவே இங்கே புள்ளிக்கோட்டில் வர வேண்டிய விடை 7. அப்போ 7 எத்தனையாவது விடையில் இருக்குது? 2ஆவது விடையில். அப்போ இப்படி செய்திருக்கிறான்னு பார்த்தீங்களோ, ஒவ்வொன்றையும் வகுக்கிறது, ஒன்றால் வகுக்கிறது. வகுப்பதனூடாக அங்கே ஒவ்வொரு இலக்கங்கள் வந்து கொண்டு இருக்குது. இப்போ கூட்டி வார ஓரிலக்க எண்களும் இருக்குது. எண்களை கூட்டினா ஓரிலக்கமே வரும். இப்போ அப்படியும் இருக்குது, இது இப்படியும் இருக்குது. வகுத்து ஓரிலக்கமாக்குற முறை. அடுத்தது பார்ப்போம். இந்த உருவில் உள்ள சதுரங்களின் எண்ணிக்கை யாதென்று கேட்டிருக்குது. அப்போ நாங்கள் இதுக்கு எண்ண வேண்டியான் எண்ணி போடலாம். அப்போ இங்கே பார்ப்போம், ஒவ்வொன்றாக எண்ணலாம், எண்ணி பார்க்கலாம். நாங்கள் இங்கே எண்ண போகிறோம். 1 2 3 நேரடியாக உள்ளது, கண்ணுக்கு தெரிகிற போல் 3. அடுத்தது 1 2 3 போட்டோம்டா, அடுத்தது இந்த சைட் பக்கத்தையும் நாங்கள் போடுவோம். அடுத்தது அதனால் இது 4. அடுத்து இந்த சைட்டால் போடுறோம், அதனால் இது 5. அப்போ 4 5. அடுத்தது நாங்கள் இந்த சைட்டால் இதால் போட போகிறோம், இந்த பக்கத்தால், அதனால் 6. அடுத்தது நாங்கள் அதே போல் இந்த கரையால் போடலாம். 6 3 7 வந்துட்டது. அடுத்து நாங்கள் போடலாம் பெருசை, நாங்கள் கொஞ்சம் பெருசு இருக்குது, அதை நாங்கள் போட போகிறோம். அப்போ இந்த செட் 8, இந்த செட்டோட சேர்த்தா 8. அடுத்தது இந்த செட் இந்த பக்கத்தால் வருது, அதனால் இது 9. அதே போல் 9 வந்துட்டது. அப்போ அடுத்தது நாங்கள் உள்ளுக்குள்ளே ஒரு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சதுரம் ஒன்று காணப்படும். பாருங்கோ கீழ் இந்த மாதிரி இவ்வளோத்தையும் சேர்த்தால் ஒரு சதுரமாக அமையும். அதனால் இது 10. அடுத்தது முழுசே அமைஞ்ச சதுரத்தை பார்க்கலாம். முழுசே அமைஞ்ச பெரிய சதுரம் அது சேர்த்தால் 11. மொத்தம் விடை 11. ரைட். அப்போ இன்னைக்குள்ள இப்படி நம்பர் பண்ணி எண்ணுங்க. ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு கலராக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு கலரையும் கொடுத்து இங்கே போட்டிருக்கேன். நீங்கள் அங்கே கலர் கொடுக்க தேவையில்லை, கீறி அடையாளப்படுத்தினீங்கன்னா பென்சிலால் செய்யணுங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரைட். 13வது எப்படி செய்கிறேன்னு விளங்கு தானே. இனி நாங்கள் 14வது வினாவுக்கு செல்வோம். 14வது வினாவிற்கு செல்வோம். 14வது வினாவில் நோயாளி ஒருவருக்கு 4 மருந்து மாத்திரைகள் வழங்கிய வைத்தியர் 4 மாத்திரைகள் ஞாபகத்தில் எடுத்துக்கணும். 4 மருந்து மாத்திரைகளை வழங்கிய வைத்தியர் அவற்றை அரை மணித்தியாலத்திற்கு 1 வீதம் உட்கொள்ள சொன்ன நேரம் அரை மணித்தியாலத்துக்கு 1, அரை மணித்தியாலம் அந்த இடைவெளி அறிவுறுத்தல் வழங்கினார். நோயாளிக்கு 4 மருந்து மாத்திரைகளை உட்கொள்வதற்கு இவ்வளவு நேரம் எடுக்குமா? இப்போ நாங்கள் ஆரம்ப நேரம் போடலாம். ஒரு 8 மணி ஆரம்ப நேரத்துக்கு போட்டோம் என்றால் 8 மணி முதலாவது மாத்திரை போகும் 8 மணிக்கு. இப்போ 4 மாத்திரை மருந்து மாத்திரைகள் தானே. அப்போ 8 மணிக்கு முதலாவது ஆரம்பித்த அரை மணித்தியாலத்துக்கு கொண்டாண்டா அடுத்தது 8:30க்கு இறந்துவேன். ரெண்டாவது 8:30க்கு, மூன்றாவது 9 மணிக்கு இறந்துவேன். 4வது 9:30க்கு இறந்துவேன். அப்போ 4 மாத்திரைகளும் இங்கே முடிவடைந்தது.
4 மாத்திரைகள் இப்போ 4 மாத்திரைகளை தானே வழங்கினார், அதனால் 4 மாத்திரைகளும் இங்கே நாங்கள் போட்டுட்டோம். அதே போல் அரை மணித்தியாலம் ஒவ்வொன்றும் அரை மணித்தியாலத்து இடைவெளியிலான போட்டிருக்குது. ஆகவே 4 மருந்து மாத்திரைகளையும் உட்கொள்வதற்கு எவ்வளவு நேரம் எடுக்குமெண்டா, நாங்கள் 8 மணியில் ஆரம்பிச்சிருக்குது, 8 மணி 9 மணி 9:30. அப்போ எத்தனை மணித்தியாலம்? 8லிருந்து 9:30 காண 1 மணித்தியாலம் 30 நிமிடங்கள் தேவைப்பட்டிருக்கு. 1 மணித்தியாலம் 30 நிமிடங்கள். சரியான 8 மணிலேருந்து 9, அப்போ 9:30லேருந்து 8 கழிச்சா அந்த விட வரும். சரியா? அப்போ இப்படி நாங்கள் ரைட். அப்போ அடுத்ததை பார்ப்போம். இவ்விரு பாத்திரங்களையும் மாத்திரம் பயன்படுத்தி 1 லிட்டர் பாலை சரியாக அளக்க முடியுமான்னு இருக்குது. அப்போ நாங்கள் இதில் பார்த்தோம் என்றால் 1 லிட்டர் பாத்திரத்தை மாத்திரம் பயன்படுத்தி 1 லிட்டர் பாலை சரியாக அளக்க முடியுமாண்டால், அப்போ நாங்கள் செய்து பார்ப்போம். இங்கே பார்த்தோம் என்றால் இதை நான் சும்மாவே போட்டு இதை விளங்கப்படுத்த முடியும். நீங்கள் ஏதாவது இந்த சிந்திச்சா நீங்கள் நான் விளங்கப்படுத்துறதுக்கு முதல் நீங்கள் கணக்கை பார்த்துருப்பீங்கன்னு, அதுக்கு முதலே நீங்கள் செய்ய தொடங்கலாம். அப்போ இங்கே 3 லிட்டர்ண்டா நாங்கள் 5 லிட்டர் பாத்திரத்துக்குள்ள 3 லிட்டரை ஒரு தடவை இடுறேன். ஒரு தடவை இட்டால் இங்கே 3 லிட்டர் வந்துடும். 3 லிட்டர் வந்துடும். ரைட். இன்னொரு தடவை விடுறேன். இன்னொரு தடவை இந்த 3 லிட்டர் எடுத்து விடுறேன். விடைக்குள்ள 2 லிட்டர் உள்ளுக்கு போவேன். 2 லிட்டர் உள்ளுக்கு போவேன். 1 லிட்டர் மிஞ்சுவேன். அப்போ 1 லிட்டர் மிஞ்சும். 10 லிட்டர் உள்ளுக்கு போவேன். 1 லிட்டர் இங்கே வெளியில் விடையிலாமல் இருப்பேன். 1 இங்கே வெளியில் விடையிலாமல் இருக்கு. அப்போ இங்கே 5 லிட்டர் இதுக்குள்ளே போனால் பிறகு இங்கே 1 லிட்டர் மிஞ்சும். அப்போ மிஞ்சுறது 1 லிட்டர் மிஞ்சும். அப்போ மிஞ்சுறது தான் மிஞ்சியது. அப்போ 1 லிட்டர் மிஞ்சியதென்றால் 1 லிட்டர் தான் இங்கே மிஞ்சியது. ஏனென்றால் 3 ஒரு தடவை 3 விட்டோம், மிச்சம் 2 தான் விடுறோம். 5 ரம்பிட்டுது, ஃபுல்லாகிட்டு, ஃபுல்லே வந்துச்சு. ஃபுல்லே வந்தால் மிச்சம் 1 லிட்டர் மிஞ்சியது. அந்த அப்போ 1 லிட்டரை நாங்கள் அளக்கலாம். அப்போ இப்படி 3 லிட்டர்லேருந்து ஒரு தடவை விடுறோம், அடுத்த தடவை ஒரு தடவை விடுறோம். விடைக்குள்ள 2 லிட்டர் விட்ட உடனே 1 லிட்டர் மிஞ்சுறது அந்த 1 லிட்டர் தான். ஏனென்றால் 3 நிமிடம் 5 லிட்டர் அந்த பாத்திரம் கொள்ளளவு முடிய எஞ்சுறது 1 லிட்டர். நாங்கள் 1 லிட்டர் பாத்திரம் இவ்வளவுதான்ன்றதை நாங்கள் காட்டிக்கொள்ள முடியும். ஆகவே முடியும் அப்படி என்றபடியே கொடுக்கலாம். அடுத்த 16ஆம் வினாவை பார்ப்போம். 16ஆம் வினா என்ன சொல்லப்படுதுன்னா, நான் ஒரு பெண்ணாவேன், மீனாவின் மகள் எனது மகளின் தாயாவாள். அப்போ மீனாவின் மகள் எனது மகளின் தாயாவாள். இப்போ நாங்கள் என்ன இரண்டா போடுறது இங்கே தகவலை அதில் சொல்லப்படும் நான் ஒரு பெண்ணாவேன். ரைட். போட்டு கீழே பெண்ணண்டு போடுவோம். ஏனென்றால் அங்கே ஏதாவது இது தொடர்பான கேள்வி வர்றபடியே அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருப்பாங்க. அதனால் இதில் போட்டு வைப்போம். ப்ராக்கெட்டுகள் போட்டுட்டு அப்போ போட்டாச்சு. இனி பார்ப்போம். அப்போ பெண்ணாவேன்னு போட்டுட்டு அதுக்கு பிறகு சொல்லப்படுது அங்கால இன்னொரு கலரால் போடுவோம். அப்போ அங்கால இன்னொரு கலர்ப்பாம் ஒரு பெண்ணா மீனாவின் மகள் எனது மகளின் தாயாவாள். மீனாவின் மகள் எனது மகளின் தாய். அப்போ மீனாவை நாங்கள் இங்கே போட போகிறோம், மீனாவை மேலே போடுறோம். மீனாவின் மகள் தான் இவா. மீனாவின் மகள் எனது மகள் தான் இவா மகள். அப்போ எனது மகள் இவதானே எனது மகள். யாரால் எனது மகள்? எனது மகள் இவ. அப்போ எனது மகளின் மீனாவின் மகள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். மீனாவின் மகள் எனது மகளின் தாயாவாள். மீனாவின் மகள் இவ. நான் தான் மீனாவின் மகள். அந்த நான்
மீனாவின் மகள் எனது மகளின் தாயாவர். எனது மகளினுடைய தாய் திருப்பி அப்படியே வருது. அப்போ மீனா மீனா, அப்போ இங்கே மீனா எனது தாய், அடுத்தது நான், அடுத்தது எனது மகள். 3 நபர்கள் மட்டும்தான் இந்த உறவு முறையில் வருது. ஆகவே இனி மீனாவுக்கும் எனக்கும் உள்ள உறவு முறை, மீனாவுக்கும் எனக்கும் உள்ள உறவு முறை என்றால் இங்கே கணக்கு யோசிக்க தேவையில்லை. தாய் மகள் தான், இவ தாயும் மகளும், அவாண்ட பிள்ளை இங்கே கீழே காட்டப்படுது. ஆகவே இங்கே விடையின்படி நாங்கள் என்ன கொடுக்கலாம்? மீனாவுக்கு நான் மகளாவேன். மீனாவுக்கு நான் அப்போ மீனாவுக்கு இப்போ திருப்பி பார்ப்போம். மீனாவின் மகள் எனது மகளின், மீனாவின் மகள் எனது மகளின் தாயாவாள். நான் தான் அந்த எனது மகளின் தாய். ஆகவே மீனாவுக்கும் எனக்கும் உள்ள உறவு முறை, முதலாவது மீனாவுக்கு நான் தாய் இல்லை, அது சொல்லல. அது எனக்குத்தான் மீனா தாய். அதனால் மீனாவுக்கு நான் மகளாவேன். அதோட மீனாவுக்கு நான் மகளாவேன் என்ற 2வது விடான் இதுக்கு சரியில்லை. ரைட், அடுத்த பாருங்க. அக்டோபர் 28 தொடக்கம் நவம்பர் 26 வரையுள்ள நாட்களின் எண்ணிக்கையை மே 29 தொடக்கம் ஜூன் 12 வரை உள்ள நாட்களின் எண்ணிக்கையால் வகுக்கும் போது விடையாக கிடைக்கும் எண் யாது அப்படி என்று கேள்வி கேட்டது. அக்டோபர் 28 தொடக்கம் நாங்கள் அக்டோபர் எத்தனையாம் தேதியில், இப்போ எத்தனையாம் 28 தொடக்கம் நவம்பர் 26. அப்போ நாங்கள் ஒவ்வொரு கொண்டே போகணும். அக்டோபர் அக்டோபரில் எத்தனை நாள் இருக்குன்னு முதல்ல போடுறது. அக்டோபரில் எத்தனை நாள் வரப்போகுதுன்னு பார்க்கணும். அக்டோபர் நவம்பரில் எத்தனை நாள் வரப்போகுதுன்னு பார்க்கலாம். அப்போ நவம்பர் இவ்வளாத்தையும் கூட்டி போடு, இவ்வளோ தான் மொத்த நாள் வரும். அக்டோபர் 28 நாங்கள் அக்டோபர் எத்தனையில் முடியுதுன்னு பார்க்குறோக்கு நான் வழமையான மாதம் காண்ற முறை இருக்குது, மாதங்கள் காண்ற முறை. அப்போ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். அப்போ நாங்கள் இந்த மொழியை வச்சு நாங்கள் தீர்மானிக்கலாம். மொழியில் வந்தால் 31, அவை அக்டோபரில் 31 முடியும். 28 தொடக்கம்ண்டா 28 உண்டு. அப்போ 28ஆம் தேதி வரும், 29ஆம் தேதி வரும், 30ஆம் தேதி வரும், 31ஆம் தேதி வரும். ஆக இதில் 4 நாட்கள் வரப்போகுது. அப்போ 4 நாட்கள், அக்டோபரில் 4 நாட்கள். அடுத்தது நவம்பர் 26 வரை உள்ள நாட்களின் எண்ணிக்கை என்றா இங்கே 26ஐ சேர்த்தால் மொத்தம் 0, 1 மிச்சம் 3, 30 நாட்கள் இதில் வரும். அடுத்தது 12, ஜூன் 12 வரை உள்ள, அது மே 29 தொடக்கம் அடுத்து ஜூன் 12, மே 29 அது நாங்கள் பார்க்கலாம். மே அடுத்தது ஜூன், ஜூன் 2ஐயும் பார்ப்போம். அடுத்து ஏப்ரலுக்கு அடுத்த மே வரும், மே 31 முடியுது. ஆக இங்கே 29 தொடக்கம் 29, 30, 31. இதில் எத்தனை நாள் வருது? 3 நாள். மேயில் 3 நாள் வருது. ஜூனில் 12 நாள் எடுக்கட்டாம். ஆகவே 12 போட்டோம்டா மொத்தம் 15 நாள் வரும். அப்போ இங்கே 15 நாள், இங்கே 30 நாள். இப்போ கேள்வி என்னென்றால், இதில் நாங்கள் முதலாவது செட்டுக்கு அக்டோபர் 28 தொடக்கம் நவம்பர் 20 வரை நாட்களின் எண்ணிக்கை எடுத்துட்டோம். முதலாவதாக தான் இங்கே இருக்குது. அடுத்த 2வது பார்க்குறோம். 2வது மே 29 தொடக்கம் ஜூன் 12 வரை உள்ள நாட்களின் எண்ணிக்கை இங்கே எடுத்து வச்சிருக்கிறோம். ரைட், இந்த 2ஐயும் எடுத்து வச்சிருக்கிறோம். நாட்கள் எண்ணிக்கையால் வகுக்கும் போது விடையாக கிடைக்கும். வகுக்கைக்கு என்ன விடை என்றுதான் கேள்வி. அதனால 30 நாங்கள் 15 வகுத்தா 15, 30. ஆகவே விடை 2 அப்படி என்ற விடை வரும் உங்களுக்கு. சரி, அப்படி செய்தோம்ண்டு. அப்போ முதல்ல ஒவ்வொன்றையும் பகுதி பிரித்து பார்க்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படி நாங்கள் செய்கிறோம்ண்டு.
ஒவ்வொரு பகுதியையும் ஒவ்வொரு பகுதியை எடுக்கிறோம், ஒவ்வொரு பகுதி துண்டே எடுக்கிறோம். இப்போ ஒன்றே பாருங்க இப்படி துண்டு நாங்கள் போட்டோம். முதலாவது துண்டுக்கான செய்ய வழி பண்ண 2வது துண்டு எடுக்கிறோம். இப்போ 3வது சொல்லப்பட்ட மாதிரி நாங்கள் அங்கே சொல்கிற விடயத்தை வகுக்கிறோம். இப்போ முதலாவது அவ்வளோ நாட்கள் எண்ணிக்கை எடுக்கிறோம், 2வது அவ்வளோ நாட்கள் எண்ணிக்கை எடுக்கிறோம், 3வது அதை நாங்கள் நேரம்னா வகுக்க சொல்லியிருக்கோம். அப்போ 3 துண்டே இந்த கணக்கை உடைக்கிறோம், உடைச்சி போட்டு செய்கிறோம், சரியான விட வரும். அப்படி நீங்களும் அப்படி 3 துண்டே உடையுங்க, அப்படி கேள்வியை உடையுங்க துண்டே. அதுக்காண்டி நாங்கள் இதில் ஈஸியான கேள்விக்கு அப்படி போடுறதில்லை. இப்படி கடினமே நாங்களுக்கு தோன்றுதுண்டா கேள்வியை துண்டு போடுங்க, துண்டு போட்டு தகவலை குறியுங்க, விடை உங்களுக்கு திட்ட தெளிவாக வரும். இப்போ இங்கேயும் அதே தான் நடந்தது. அடுத்து நாங்கள் போவோம் அடுத்த கேள்விக்கு, 18வது கேள்விக்கு போவோம். அருகே சதுரமுகிகளின் அடுக்குகள் 2 தரப்பட்டுள்ளன. இந்த 2 அடுக்குகளிலும் காணப்படும் சதுரமுகிகளின் மொத்த எண்ணிக்கை யாதென்று கேள்வி கேட்டிருக்கு. அப்போ நாங்கள் இதில் எண்ணி பார்க்கலாம். எண்ணி பார்க்க நாங்கள் என்ன நிலைக்குத்து பகுதியை பார்க்கலாம். நிலைக்குத்து பகுதியை பார்த்தோன்னு நம்மண்டா எங்களுக்கு ஈஸியாக இருக்குமா போகும். இப்போ பார்ப்போம், இங்கே இந்த நிலைக்குத்தில் எத்தனை காணப்படுது? 4. அப்போ இந்த கிடை அதாவது திட்டத்தில் நாங்கள் கிடைப்பக்கத்தில் நாங்கள் இந்த போடலாம், கிடைப்பக்க முகத்தில் நாங்கள் போடலாம். இதில் 3, இந்த முகத்தில் 3, இந்த முகத்திலேயும் சேம் இருக்கிறபடியே 3, சரியா? இந்த முகத்திலே 3. அதே போல் அடுத்தது ஒன்று குறையுது. அப்போ நாங்கள் என்னது 2, அதே போல் இங்கேயும் 2. அப்போ 2, 2. இங்கே 3, அதே போல் இங்கே இதில் 4, இங்கே 4, இங்கே 3, இங்கே 3, இங்கே 2, இங்கே 2, இங்கேயும் 2. அப்போ ஏனென்றால் இதுகளெல்லாம் 2 அடுக்குகளை கொண்டிருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு அடுக்கு 2 அடுக்கு. அப்போ நாங்கள் அப்படி போடலாம். அடுத்த பார்த்தோம்டா இதில் 1, 1, 1, 1. அப்போ ஒவ்வொரு அடுக்கையும் தான் நாங்கள் பார்த்தோம். ஒவ்வொரு அடுக்குலையும் எத்தனை இருக்குண்டு. அப்போ அதனால் திட்ட பகுதிகள்லாம் நாங்கள் நம்பரை போட்டு வச்சிருக்கிறோம். அப்போ இப்போ எத்தனைண்டு நாங்கள் பார்க்கலாம். இதில் 4 ஒவ்வொன்றே கூட்டுறது. இப்போ போட்டதை கூட்டலாம். இப்போ 4, 4, 3, 7, 7, 3, 10, 10, 2, 12, 12, 2, 14, 16, 17, 18, 19, 20. இப்போ முதலாவது உருவுக்கு 20 வருது. அடுத்ததும் இதே போல் நிலைக்குத்து பகுதியை நாங்கள் எடுத்து பார்க்கலாம். நிலைக்குத்து பகுதியை எடுத்து பார்த்தோம்னா இங்கே அடுக்கு 4 இருக்குது, ஆகவே திட்டத்தில் வச்சு 4 போடுறோம். அடுத்தது 3 இருக்குது, அப்போ திட்டத்தில் வச்சு 3 போடுறோம். அடுத்த இங்காலே 3 அடுக்கு காணப்படும், அதனால் அது அப்படியே நாங்கள் போடுறோம். அடுத்த 2, அதே போல் இங்கே நாங்கள் 2. அப்போ எத்தனை 2? 3 தடவை 2 வருது. 3 திட்ட பகுதியில் 2 வருது. அடுத்த 1, 1, 1. இப்போ நாங்கள் எல்லாத்தையும் இனி கூட்டி போட்டு நாங்கள் எடுக்கலாம். எனவே 4, 3, 7, 7, 3, 10, 12, 14, 16, 17, 18, 19. இவருக்கு 19 வருது. இப்போ நான் கேட்டது இந்த 2 அடுக்குகளிலும் காணப்படும் சதுரமுகிகளின் மொத்த எண்ணிக்கை தான் கேள்வி. அதனால் நாங்கள் 2ஐயும் கூட்டுறோம், விட வருது. அப்போ 20, அங்கே 19, 2ஐயும் கூட்டினா உங்களுக்கான சரியான விடை வரும். 9, 3, 39 அப்படின்ற விடை உங்களுக்கு விடை 39. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்படி நம்பர் போடுற அடுக்கில் நம்பர் போட்டிங்கன்னா சரி, வேற ஒன்றும் இல்லை. அடுக்கின்ற உயர பகுதி அடுக்கின்ற இப்படி அடிக்கடி கொண்டு போய்க்குள்ள பின்பக்கம் காணும் அந்த அடுக்கள் எத்தனை அடுக்கப்பட்டிருக்கோ அதன் உச்சி மட்டத்தில் இப்படி மட்டமே இருக்குந்தானே எப்போவும் அடுக்கின ஒரு மட்டம் ஒன்று வரும். இந்த மட்ட பகுதியில் நம்பரை போட்டிங்கன்னா சரி, இந்த மட்ட பகுதிக்கு நம்பர் இங்கே பார்த்தீங்கன்னா சரி, இப்போ எப்படி போட்டிருக்காண்டு அவ்வளோ இதில் போட்டிருக்கேன். இந்த மட்ட பகுதியில் போட்டிருக்கு. இப்போ இந்த மட்டத்தில் நீங்கள் போட்டிங்கன்னா இதுக்குரிய எண்ணிக்கையை நாங்கள் சரியான முறையில் எடுக்கலாம்.
அடுத்த பார்ப்போம் 19ஆம் 20ஆம் வினாக்களை பற்றி பார்ப்போம். 19, 20 ஆகிய வினாக்களில் உள்ள கோலத்திற்கேற்ப அடுத்து வர வேண்டிய உருவை தெரிவு செய்க. அப்போ இது எப்படி ஓடுதுன்னு ஒரு முறை சிந்திச்சு பாருங்க. எப்படி இந்த ஓட்டம் போகுது, நிலத்தப்பட்ட பகுதியின் பகுதி எந்த திசை முகத்தில் நகருது அப்படின்னு பார்க்கலாம். அப்போ நாங்கள் பார்த்தோம்னா இந்த உரு இதில் இருந்த உரு எங்கே வருது, இந்த 2ஆம் நிலைக்கு வருது, அது இந்த நிலைக்கு வருது. அப்படியே அவர் அடுத்ததில் இந்த நிலைக்கு போகிறார். ஆகவே அடுத்ததில் எங்கே வரணும், இங்கே வரணும், இங்கே வந்தபடியே இருக்கும். அதே போல் இவற்றை நகர்த்தலை பார்ப்போம். அடுத்த நகர்த்தல் 2ஆவதில் இங்கே வந்திருக்கு, 3ஆவதில் இங்கே வந்திருக்கு. ஆகவே 4ஆவதில் எங்கே வரணும், அவரும் இதுக்குள்ளான் வரணும். அப்போ இந்த பகுதிக்குள்ளே வந்த விடை எல்லாம் 2ம் இதுக்குள்ளே வந்த விடை எந்த விடைன்னு நாங்கள் பார்க்கலாம். அப்போ நாங்கள் 2ம் ஒரு பகுதிக்குள்ளே வரக்கூடிய மாதிரி இருக்கும். 3ஆவது விடை வரும். அப்போ இவற்றை நகர்தல் இப்படி நகருது, இவற்றை நகர்தல் இப்படி நகருது. அப்போ அது நகர்ந்து செல்லும் திசைமுக அடிப்படையில் நாங்கள் இதுக்கு விடை அளிக்கலாம். அடுத்ததை பார்ப்போம். அடுத்தது எப்படி போகுதுண்டு அடுத்த திசையை பார்ப்போம். அப்போ இங்கே பார்த்தோம் என்றால் இதுவும் அதே போல தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இவற்றை திசை முகத்தை பார்க்குறதுக்கு மேலே எடுப்போம். முழுமையாக 20ஆவது கேள்வியை பார்ப்போம். இவற்றை எப்படி நாங்கள் போகுது, எப்படி தீர்மானிக்க போகிறோம் அப்படின்ற பார்ப்போம். இதில் பார்த்தோம்னால் இந்த வட்டம் நகர்ற முறையை பார்க்கலாம். வட்டம் எப்படி நகருது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வட்டம் இங்கே உள்ள வட்டம், இது கோடு வராத வட்டம். இந்த கோடு வராத வட்டம் அடுத்ததில் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். அடுத்ததில் இங்கே வருது, அதாவது இந்த இடத்துக்கு வருது, இந்த இடத்துக்கு வருது. அடுத்தது இந்த இடத்துக்கு இந்த வட்டம் வருது, அதான் இங்கே வருது, இந்த வருது, இந்த வருது. அடுத்ததுக்கு கட்டாயமாக வர வேண்டியது அவர் இந்த உருவில் நாங்கள் உருவண்ட கீறி போட்டு பார்த்தோம் என்றால் இந்த உருவில் எங்கே வருமென்றதை கீரியே பார்ப்போம். அப்போ இந்த உருவில் அவர் வர வேண்டிய இடம் இந்த இடத்துல வரும், இந்த இடத்துல வரும், அதான் இங்கே கீறி காட்டி. சரி, அப்போ தனி வட்டம் அப்படி வருவேன். அடுத்தது எப்படி வர போகிறாருண்டு அடுத்த பகுதியை பார்ப்போம். அடுத்தது எப்படி அமையுது அப்படின்ட்டு பார்ப்போம். இப்போ இதில் நின்ற இந்த வட்டம் அடுத்தது இங்கே போகிற, இப்போ இங்கே போகுது, அதான் இங்கே. சரியா, அடுத்தது இந்த இடத்துக்கு போகிறேன், அதான் இங்கே. சரி, அடுத்தது எங்கே போகணும், கட்டாயமாக இந்த இடத்துக்கு வரும். அப்போ இந்த இடத்துக்கு வந்தது எங்கடக்கு நாங்கள் இந்த மாதிரி போடுவோம். இந்த இடத்துக்கு வந்தது இங்கே போகும். சரி, இந்த விடையை காட்டுறது எத்தனையாவது விடை அப்படி என்று எடுத்தோம் என்றால் இந்த விடையை காட்டுறது முதலாவது விடை தான் காட்டுது. இதே போல் சேம் விடை முதலாவதுல இப்படி ஒவ்வொன்றும் நகர்றதை வச்சு பார்க்கலாம். அப்போ இந்த பகுதியின் நகர்வு எப்படி, இந்த பகுதியின் நகர்வு இப்படி நகருது, அடுத்து இவற்ற நகர்வு இப்படி நகருது. சரியா, இப்போ நாங்கள் அந்த மாதிரி செய்து காட்டலாம். ரைட், அடுத்து 21ஆவது வினாவை நாங்கள் எடுப்போம். 21ஆவது வினா என்ன சொல்லப்படுதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி நம்பர் எல்லாம் போட்டிருக்கு. 80இல் வெற்றிடத்திற்கு பொருத்தமான விடையை தெரிவு செய்கின்றிருக்கு. வெற்றிடத்துக்கு பொருத்தமான விடையை தெரிவு செய்க. இப்போ நாங்கள் இதில் எடுக்கலாம். இது 2ம் 8 அப்படின்னு போட்டிருக்கு. இது 2ம் பெருமானம் 8. ஆகவே இதே போல இதில் இருக்குத்தானே, இதுக்கு நாங்கள் அதே 8 போடலாம். ஆகவே இதுக்கு நாங்கள் அதே 8 போட்டோம் என்றால், இதுக்கு 8 போட்டோம் என்றால் இங்கே 10 இருக்குது,
இங்கே 10 இருக்குது. 10ல் இருந்து இந்த 8 போனால் மிச்சம் இவருக்குத்தான விடையே இருக்கும். அப்போ இதுக்கான விடை 2. அப்போ 8ம் 2ம் 10ஆக மாறும். ஆகவே இங்கே நாங்கள் இந்த நட்சத்திரத்துக்கு எடுக்கலாம். இங்கே 2 போட்டோம்னால் இங்கே 2 போட்டோம்னால் இங்கே 6 போடலாம். ஏனென்றால் 6ம் 2ம் 8 வரும். 6ம் 2ம் 8 வரும். அப்போ இங்கே 6 என்றால் நாங்கள் ஒவ்வொன்றுக்கும் நட்சத்திரம் ஒவ்வொன்றுக்கும் 6 6 6 6. இங்கே 6 என்றால் 6 6 6. ஆகவே இதுக்கு 2 ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். இது இனி கூட்டி விட்டால் வரும் 4 6 4 24 24ம் 2ம் 26. அப்போ எத்தனையாவது உங்களுக்கு விட வரும் 26. இரண்டாவது விட வரும். சரி, எப்படி செய்கிறேன்னு விளங்குதா? அப்போ முதலாவது பகுதியை கொண்டு வந்து ரெண்டாவதுல பிரதியீடு செய்கிறோம். பிரதியீடு செய்து இந்த நாட்பக்கலுக்கான விடை எடுக்கிறோம். நாட்பக்கலுக்கான விடை எடுத்ததன் பின்னர் நட்சத்திரத்துக்கான விடை எடுக்கிறோம். பேர்ந்து கேட்கப்பட்ட கேள்விக்கான பதிலை வழங்குறோம். ரைட், 22வது கேள்வி பார்க்க போகிறோம். இனி நான் 28 ரூபாயை கொடுத்து 28 ரூபா கொடுத்த அளவு 28 ரூபா 28 ரூபாயை கொடுத்து ஒரு மாம்பழத்தையும் 2 கொய்யாப்பழத்தையும் வாங்கினேன். ஒரு மாம்பழம் 2 கொய்யாப்பழம். இதுதான் தகவல். மாம்பழம் ஒன்றின் விலை கொய்யாப்பழம் ஒன்றின் விலையிலும் பார்க்க 10 ரூபாய் கூட. அப்போ நாங்கள் அந்த தகவலை இதில் குறிப்போம். இதில் மாம்பழம் என்று குறிக்கிறோம், இதில் கொய்யாப்பழம் என்று குறிக்கிறோம். அப்போ மாம்பழம் கொய்யாப்பழம் என்று குறிக்கிறோம். அப்போ மாம்பழம் என்ன இதுண்டா, மாம்பழம் ஒன்றின் விலை கொய்யாப்பழம் ஒன்றின் விலையிலும் பார்க்க கொய்யாப்பழம் 10 ரூபாய் அதிகமாகும். கொய்யாப்பழத்திலும் பார்க்க 10 ரூபாய் அதிகம். அப்போ இங்கே இவர் சக 10 ரூபாண்டு ஏற்கனவே நாங்கள் போட்டு வச்சிருக்கோம். இவருக்கு சக 10 ரூபாய். ஏன் காரணம் என்னென்றால் பாருங்க, மாம்பழம் ஒன்றின் விலை கொய்யாப்பழம் ஒன்றின் விலையிலும் பார்க்க 10 ரூபாய் கூட. அப்போ இவருக்குள்ள காசிலும் பார்க்க இவருக்கு ஒரு 10 ரூபாய் கூட மேலதிகமாக நாங்கள் இருக்கணும். இப்போ ரெண்டையும் சேர்த்து தான் இதுக்கு விடையே வரும். ரெண்டும் சேர்க்க வேணும். அவற்றை காசோட சேர்த்து மேலதிகமே ஒரு 10 ரூபாய் சேர்க்க வேணும் இவருக்கு. ரெண்டாவது தான் அர்த்தம். அது இந்த நாங்கள் ரியலை பார்த்தோம்னா அப்படி தான் பார்க்குறது. இப்போ மேலதிகமே 10 ரூபாய் கூட. இவருக்கு ஒரு விலை இருக்கும், அந்த விலையிலும் பார்க்க இவர் 10 ரூபாய் கூடுன்னு நாங்கள் எடுக்கணும். அப்போ இங்கே 2 கொய்யாப்பழம் வாங்குறார். 2 கொய்யாப்பழம் ஒரு மாம்பழம் 28 ரூபாய்க்கு வாங்குறார். இதில் கொய்யாப்பழம் ஒன்றின் விலை தான் கேள்வியே கேட்டிருக்கு. அதனால் நாங்கள் 5 ரூபா போட்டு பார்த்தோம் என்றால் இங்கே 15 ரூபா. இதுக்கு 5 ரூபா போட்டு பார்த்தோம் என்றால் இங்கே 15 ரூபா விட வரும். ஏன்னா இங்கே 5 ரூபா போடல மொத்தம் 15 ரூபா வரும். 15 மஞ்சும் 20 20 மஞ்சும் 25. 2 கொய்யாப்பழம் சாக 5 வரும். அப்போ 5 மஞ்சும் 10 25 வரும். ஆனால் 28 ரூபா தான் விடை இருக்கு. அதனால் நாங்கள் என்ன ரெண்டா திருப்பி இது பிழையான விடை என்று எடுத்து 2வது விடையை போட்டு பார்த்தா தெரியும் இதுக்கு சரி வருதா அல்லது 3வது விடையை போடவா என்று தெரியும். அப்போ நாங்கள் அடுத்த 2வது விடை எடுக்க போகிறோம். 2வது விடை எடுத்து செய்து பார்த்தோம் என்றால் 6 ரூபாய் போடுறோம். கொய்யாப்பழத்துக்கு 6 ரூபாண்டா 2 கொய்யாப்பழம் இங்கே இன்னொரு கொய்யாப்பழத்தை கூட்டினா மொத்தம் 12 ரூபா அதுக்கு செலவாகும். அப்போ 2 கொய்யாப்பழத்துக்கும் 12 ரூபா செலவாகும். இங்கே ஒரு கொய்யாப்பழத்திலும் பார்க்க எத்தனை 10 ரூபாய் இவர் கூடேண்டா இங்கே 10 மாறும் 16 ரூபாய். ஒரு மாம்பழத்தின் விலை 16 ரூபா. அப்போ இவர் 16 ரூபா, இவர் 6 ரூபா. அப்போ இங்கே 2 கொய்யாப்பழம் என்று கேட்க நாங்கள் 12 ரூபா கொடுத்துட்டோம். இங்கே ஒரு மாம்பழம் என்று கேட்டபடியே நாங்கள் 16 ரூபா கொடுக்குறோம். அப்போ 16ம் 12ம் சேர்ந்தால் 28 ரூபா வரும். எவ்வளோ வரும்? 28 ரூபா. ஆகவே இந்த 28 ரூபா வந்துட்டுது. ஆகவே விடை 6 ரூபாய். இப்போ பாருங்க, இப்போ நாங்கள் கொய்யாப்பழத்தின் பார்க்க 10 ரூபா கொடுக்குறோம், கொடுத்துட்டு மிச்ச காசை நாங்கள் அது கொய்யாப்பழத்தின் அப்படியே பங்கிட்டு போடுறோம், போட்டு எடுக்கலாம்.
போட்டு விடையிலிருந்து இப்படி போட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மிக இலகுவாக இருக்கும். 23 விபரத்தை வாசித்து வினாவுக்கு விடை தருகின்றிருக்கு. இது 3 எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல்லாகும். முதல் எழுத்து கதையில் உண்டு, சதையில் இல்லைன்னா இங்கே தையன்னா விட்டுப்படும், இங்கே சாணாவும் விட்டுப்படும். ஆகவே இங்கே தையன்னா விட்டுப்பட்டா இங்கேயும் தையன்னா விட்டுப்படும். அதனால காணா. ரைட். ரெண்டாவது பார்ப்போம். ரெண்டாவது என்ன சொல்லப்படுது? 2ஆம் எழுத்து மரத்தில் உண்டு, மனத்தில் இல்லையாம். அப்போ இங்கே நானா வெட்டுப்படும், மானா வெட்டுப்படும். அதனால இங்கே மானா வெட்டுப்படும். ஆகவே இங்கே டானா ஈடுபடும். ஆகவே இங்கே டானா. அடுத்த 3ஆவது பாருங்க. 3ஆம் எழுத்து கம்பியில் உண்டு, கப்பியில் இல்லை. அப்போ காணா வெட்டுப்படும், உப்பண்ணா வெட்டுப்படும், பீனா வெட்டுப்படும். இங்கே காணா இருக்கிறபடியே இங்கேயும் காணா வெட்டுப்படும். ஆகவே இங்கே இம்மண்ணா பீனா ரெண்டும் வருவேன். பீனாவும் வெட்டுப்படும். அப்போ இங்கே பீனா அங்கே இருக்குது, அதனால பீனா வெட்டுப்படும். ஆகவே இம்மண்ணா மட்டும்தான் இங்கே வரும். இம்மண்ணா மட்டும்தான் இங்கே வரும். அப்போ இங்கே இப்போ பீனா வெட்டுப்படுவேன். ஆகவே இம்மண்ணா மட்டும் இங்கே வரும். அப்போ இங்கே இம்மண்ணா. அப்போ இங்கே இம்மண்ணா, இங்கே காணா, இங்கே தானா. ஆகவே விடை கரம் அப்படி என்று வரும். கரம் என்று எத்தனையாவது விடையோ அந்த விடை வரும். அப்போ கரம் என்று போட்டிருக்கிற விடை எத்தனையாவது பார்த்தோம்னால் மூன்றாவது விடை. ரைட். இப்போ விளங்குதா? அப்போ இப்படி செய்கிறேன், இப்படி வெட்டி நாங்கள் செய்யலாம். அடுத்தது 24வது வினா. 24வது வினா என்ன சொல்லப்படுதுன்னு பார்ப்போம். இன்னும் 2 வருடங்களில் ஜீவாவின் வயது பாமாவின் வயது 2 மடங்காக இருக்கும். இது ஒரு தகவல். இன்னும் 2 வருடங்கள்லாம் சொல்லப்பட்டது. 2 வருடங்கள்ல 2 மடங்காக இருக்குமா? 2 மடங்கு 2 வருடங்கள். தற்போது பாமாவின் வயது 6 வருடங்களில் ஜீவாவின் தற்போதைய வயது எத்தனை வருடங்களாகும்? அப்போ 2 வருடங்கள் ஜீவாவின் வயது பாமாவின் வயதின் 2 மடங்கு. இப்போ நாங்கள் ஜீவா பாமாண்டு நாங்கள் போடலாம். இனித்தான் செய்ய போகிறோம். ஜீவா பாமா. அப்போ இங்கே ஜீவா பாமாண்டு நாங்கள் போடுற 2 பேரையும் போட்டுட்டு இங்கே இன்னும் 2 வருடங்கள் ஜீவாவின் வயது பாமாவின் வயது 2 மடங்காக இருக்கும் என்றால் நாங்கள் இப்போ தற்போது பாமாவின் வயது 6 போடுறது. 6 போட்டால் 2 வருடங்கள் 2 கூட்டி போட்டு பார்த்தோம்னா 2 வருடங்களில் 8. 2 வருடங்களில் 8 வரும். அப்போ பாமாவின் இலை 2 வருடங்கள் ஜீவாவின் வயது பாமாவின் வயதின் 2 மடங்காம். அப்போ இங்கே 8 மட்டும் 16 இருந்திருக்கும். அதே 2 வருடங்களில் 16. இவருக்கு 8 இருக்க, இவருக்கு 16 இருந்திருக்கும். இப்போ 2 கழிக்கமண்டா வரும்பட ஜீவாவின் வயது. அப்போ இங்கே 2 கழிக்க வேணும். அப்போ கீழே இருந்து மேலே போகிறது. 2 கழிச்சு போட்டோம்ண்டால் இங்கே 14 அப்படின்ட்டு வரும்பட விடை 14. திருப்பி நாங்கள் பார்ப்போம். இது இருக்கா எப்படி வருதுன்னால் ஜீவாவின் வயது பாமாவின் வயதின் 2 மடங்காம் 2 வருடங்களால். ஆனால் தற்போது பாமாவின் வயது 6. நாங்கள் அந்த 6 நாங்கள் போட்டுட்டோம். அப்போ 2 வருடங்கள் தான் இங்கே கதை சொல்லியிருக்கு. அதனால் நாங்கள் 2 கூட்டி போட்டு போடுறோம். 2 வருடங்களால் 8 வயது பாமாவுக்கு. அப்போ 2 வருடங்களால் 8 வயதுண்டா 2 வருடங்களில் பாமாவின் வயது 2 மடங்காக இருக்குமாம் ஜீவாவின் வயது. அதனால் நாங்கள் இங்கே தர 2 சமன் 8 16 இங்கே வருது விடு. 16 2 வருடங்களின் பின்பு தான் அந்த 16 வருது. 2 வருடங்களின் பின்னர் தான் அந்த 16 வயது வருது. ஆகவே தற்போது ஈவாவின் வயது காண்றோக்கு கழிக்கணும். 2 கழிக்கிறோம். கழிச்சா இங்கே 14 உங்களுக்கு விடையே வருது. அப்போ தற்போது ஈவாவின் வயது 16, இவாண்ட தற்போதைய வயது 6. சரி, 14 6. ரைட். இனி அடுத்த போவோம்.
25ஆம் கேள்வி ஜூலை மாதத்தில் 8ஆம் நாள் திங்கட்கிழமையாகும் அம்மாதத்தில் உள்ள புதன்கிழமை என்னென்று கேட்டிருக்கு. அப்போ நாங்கள் என்ன ஒரு கலண்டர் அடிக்கலாம் அல்லது நாங்கள் 8ஆம் தேதிக்கு திங்களை போட்டுட்டு 7 கூட்டி பார்க்கலாம். எந்த விதத்திலையும் நாங்கள் இதுக்கான விடையை எடுக்கலாம். அப்போ பார்ப்போம். இங்கே ஜூலை மாதம் 8ஆம் அம்மாதத்தில் உள்ள புதன்கிழமை என்ன நாங்கள் 8ஆம் தேதி திங்கள். அப்போ 8ல் திங்கள் வருதுண்டா 9ல் செவ்வாய் வரும். அடுத்தது 10ல் புதன் வரும். 10ல் புதன் வருமெண்டா 10க்கு முதல் ஒரு தியதி வரும். ஏனென்றால் 7 முன்னுக்கு எடுத்தமெண்டா 10ல் 7 போனால் 3ஆம் தேதி வரும். இப்போ 3ஆம் தேதி வரும். இங்கே 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3 அடுத்தது 4 5 6 7 புதன். அங்கால வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு இப்படி வரும். 7 ஒரு கலண்டர் அடிச்சா இப்படி வரும். அப்போ இங்கே 7 கூட்ட வார அதே நாளே வரும். 10 7 17ஆம் தேதி 17 7 24ஆம் தேதி 24 7 எத்தனைன்னு நாங்கள் பார்க்கலாம். 24 7 அங்கால 31. ஏனென்றால் இங்கே ஜூலை மாதம் 31ல் முடியுது. அதனால் எத்தனை நாள் பார்த்தோமென்றால் 1 2 3 4 5 அல்லது கலண்டர் அடித்து விட்டாலும் இதே சேம் விட தான் வரும். அவை விடை 5. சரியா? அப்போ இப்படி எடுக்கலாம். அடுத்த பாதம் பெரிய வட்டம் ஒன்றினுள் 4 சிறிய வட்டங்களும் ஒவ்வொரு சிறிய வட்டங்களிலும் அதிலும் சிறிய 4 வட்டங்களும் வரையப்பட்டிருந்தன. வட்டங்களின் மொத்த எண்ணிக்கை யாது? அப்போ நாங்கள் பெரிய வட்டம் ஒன்று நாங்கள் சும்மா சாதாரணமாக கீறி பார்க்குற ஒரு பெரிய வட்டம் இந்த வரைஞ்சாச்சு. சரி, ஒரு பெரிய வட்டம் வரைஞ்சாச்சு. வரைஞ்சிட்டம் என்றால் பெரிய வட்டம் ஒன்று 4 சிறிய வட்டங்கள். அப்போ 1 2 3 4 சிறிய வட்டங்கள் வரைஞ்சாச்சு. பெரிய வட்டம் ஒன்றில் 4 சிறிய வட்டங்களும் பெரிய வட்டம் ஒன்று வரைஞ்சாச்சு. 4 சிறிய வட்டங்கள் வரைஞ்சா ஒவ்வொரு சிறிய வட்டத்தினுள்ளும் அதிலும் சிறிய 4 வட்டங்கள் வரையப்பட்டிருந்தன. அப்போ நாங்கள் 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 இப்படித்தான் நீங்கள் தகவல் சொல்ல. சிறிய வட்டத்திலும் அதிலும் சிறிய 4 வட்டங்கள் வரையும். வட்டங்களின் மொத்த எண்ணிக்கை யாது? இப்போ நாங்கள் இதில் கீறி பார்த்து செய்கிறது. அப்போ சின்ன வட்டம் ஒன்றிலேயும் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 அதாவது நன்னாங்கு 16 17 18 19 20 21. அப்போ மொத்தம் 21. அப்போ 3வது விட. அல்லது நாங்கள் இதில் அதிலும் சிறிய 4 வட்டங்கள்னா நன்னாங்கு 16. இங்கே ஒவ்வொரு வட்டத்திலும் ஒவ்வொரு 4 சிறிய வட்டம்னா இங்கே 4 இங்கே 1 என்று போட்டுட்டும் சுருக்கமாக செய்யலாம் அல்லது கீறி பார்த்து செய்யலாம். ஏதோ ஒரு விதத்தில் செய்யுங்க. 2.5 புள்ளி இதுக்கு இருக்குது. அடுத்து 27வது மார்க். 27வது கேள்வியை பார்ப்போம் என்ன சொல்லப்படுது. வெற்றிடத்துக்கு பொருத்தமான விடையை தெரிவு செய்ய வேண்டியிருக்குது. அப்போ நாங்கள் இதில் இப்படி பிரிச்சிருக்கிறாங்க. இதை இந்த வளத்திலும் இந்த வளத்திலும் நிலச்சிருக்கு. ஆகவே இதுக்கு நாங்கள் என்னறது இந்த மாதிரி செய்கிறது. அப்போ இதில் பிரித்து காட்டி இருக்குது. ஆகவே பிரித்து காட்டினபடியே நாங்கள் அந்த மூளைக்கு வரக்கூடிய மாதிரி செட் பண்ணி பார்க்குறது. எந்த விட ஒரு கால் துண்டை கொண்டு வரணும். இந்த மூளைக்கு அதுவும் கொண்டு வரணும். இந்த மூளை பகுதிக்கு கொண்டு. அப்போ ஒரு கால் துண்டு உள்ள பகுதி இங்கே கால் துண்டு நிலட்டி இருக்குது. ஆகவே இங்கேயும் ஒரு கால் துண்டு நிலட்டின பகுதியை எடுப்போம். இங்கே கால் துண்டு நிலட்டி ஆகவே இங்கேயும் ஒரு கால் துண்டு நிலட்டின பகுதி. அப்போ இந்த துண்டு எத்தனையாவது விடையில் இருக்குன்னு நாங்கள் பார்க்கலாம். 3வது விடையில் இருக்கு. இங்கேயும் கால் துண்டு பகுதி வரணும். இதே கால் துண்டு பகுதி இங்கேயும் ரைட். ஏனென்றால் இங்கே இருக்குது அதே கால் துண்டு. ரைட். அடுத்த பார்ப்போம். தரப்பட்டுள்ள 3 உருக்களிலும் ஓர் உரு மற்ற 2 உருக்களிலிருந்தும் வேறுபட்டது. அவ்வேறுபட்ட உருவை தெரிவு செய்க.
ஓருரு மற்ற உருக்கள்லேருந்து வேறுபட்டிருக்காம், அந்த உருவை தெரிவு செய்யட்டாம். அப்போ நாங்கள் பார்க்கலாம், இது இந்த கோடு வழியே, இந்த கோட்டை பார்த்தோம்னா ஒரு பகுதியை நாம் இப்போ காட்டணும். இந்த கோடு இந்த கோடு இந்த கோடு அமைஞ்சிருக்கு, அதே போல் இந்த கோடு இந்த கோடு இந்த கோடு. ஆனால் இந்த கோடு இவர் இந்த கோலத்தில் அமைஞ்சிருக்கிறார். ஆவி வேறுபட்டது இது முதலாவது விடை. சரியா, இப்படி நாங்கள் செய்யலாம். அடுத்த பார்ப்போம். 29வது கேள்வியை பார்ப்போம். இந்த உருவை பூரணப்படுத்துவதற்கு பொருத்தமான பகுதியை தெரிவு செய்க. அப்போ நாங்கள் இதை கீறி பார்க்கலாம். ஒவ்வொன்றையும் கீறி பார்த்தோம்னா இதுக்கான வளமையை சேர்ந்தாங்க கீறி பார்க்கறது. அப்போ கீறி பார்த்தோம்னா ஒவ்வொன்றையும் கீறி பார்க்கறது. கீறி பார்த்தால் இதனுடைய விடை வரும். அதுக்கு முதல் இந்த பகுதியை கீற வேணும். கீறினோம்னா எங்களுக்கு இந்த மாதிரி வந்து இவர் இப்படியே சேரும். இப்போ இந்த விட தொகுதி எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். அதோடு சேர்த்து பார்க்க வேணும். இதில் பார்க்க வேணும். இது வராது, இதுகளெல்லாம் வராது. ஏனண்டா இந்த இடவழி விடுபட்டு இருக்குது. அப்போ நாங்களும் இங்கே விட வேணும். இந்த மாதிரி பகுதி வரணும், அதில் கோடும் வரணும். அப்போ நாங்கள் இந்த கோடையும் எடுக்கணும். இங்காலையும் அதே பிரச்சனை, இங்கே இந்த பக்கம் நாங்கள் அந்த மாதிரி எடுக்கணும். இந்த மாதிரி வந்த விட எத்தனையாவது விடையில் இருக்குன்னு நாங்கள் சரி பார்க்கலாம். இதில் 2வது விடையை நாங்கள் பார்க்கலாம். 2வது விடை இதுக்கு சார்பே இருக்கும். ரைட், அடுத்த பார்ப்போம். 30வது வினா. 30வது வினா, பின்வரும் திண்மவுருக்கள் ஒவ்வொன்றிலும் உள்ள விளிம்புகள் எண்ணிக்கை அதிகரித்து செல்லும் ஒழுங்கில் அத்திண்மவுருக்களை வரிசைப்படுத்தப்பட்டுள்ள விடையை தெரிவு செய்ய வேண்டியிருக்குது. இப்போ இங்கே பார்ப்போம். இதில் கேட்டது விளிம்புகள், அதனால் விளிம்புகள் இதில் 2 இருக்குது. வளைந்த விளிம்பு 2 இருக்குது. இதில் மொத்தமே இருக்கிறது 12 விளிம்பு. இப்போ கனவுரு சதுரமிகளுக்கு 12 விளிம்பு. இதுக்கு ஒரு விளிம்பு கூம்புக்கு, என்னடா கீழ்ப்பகுதியில் இருக்கிற ஒரு விளிம்பு, இங்கே இதில் ஒரு விளிம்பு, இங்கே ஒரு விளிம்பு வரும். இது 12 விளிம்பு. அதை நாங்கள் நேரடியாக எண்ணி பார்க்கலாம். நான்முகிக்கு ஒவ்வொரு உச்சியிலும் இருந்தும் ஒவ்வொரு கோணங்களுக்கு கீழே போகும் 3, கீழே 3. அப்போ 3 3 6 விளிம்பு வரும். அதுக்கு ஏன்னா ஒவ்வொரு உச்சியிலேருந்து இங்கே உச்சியிலேருந்து இப்படி போகுது. பிறகு கீழே 3 விளிம்பு இதை தொடுத்திருக்கும். ஆகவே 3 3 6 விளிம்பு வரும். ஆகவே அதிகரித்து செல்லும் ஒழுங்கண்டா நாங்கள் முதலாவது வர்றது இது அதிகரிச்சுன்னா குறைஞ்சலேருந்து கூடினது. அப்போ சி முதலாவதுல வந்த விட இப்போ இது வராது. இது சி சரி. அடுத்த பாவம். அப்போ அப்போ இங்கே பார்ப்போம். இங்கே சி சரியே இருக்குது, 2லேயும் சி சரி. அடுத்தது 1க்கு அடுத்த 2வது ஏ வரணும். ஏ வந்த விடை எங்கே எத்தனையாவது விடை? 2வது விடை இதுக்கு சரியே இருக்குது. ஏன்னா விடை 2. அடுத்த 31வது கேள்வியை பார்ப்போம். 31வது கேள்வி என்ன சொல்லப்படுதுன்னு பார்ப்போம். குடும்பம் ஒன்றில் தந்தையும் தாயும் இருப்பதுடன் அவர்களுக்கு 3 மகன்மாரும் அவர்களின் மனைவிமாரும் உள்ளனர். அப்போ நாங்கள் இதில் பட்டியல் படுத்த வேணும். பட்டியல் படுத்தினா தான் இதுக்கு விடை எடுக்கலாம். அப்போ குடும்பம் ஒன்றில் தந்தையும் தாயும் என்றால் இங்கே ஒரு ஆள் இருக்கு, இங்கே ஒரு ஆள் இருக்கு. அப்போ இதில் பாப்பம் 1 இருக்குது. அதே போல் அடுத்தது நாங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று மாதிரி நாங்கள் போடுவோம். ஆண் பெண் இங்கே கேட்கப்பட்டது பெண் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை விட எவ்வளவால் கூடியதாகும். இது ஆண் உறுப்பினர்கள் கூடியதாகும் என்றபடியே நாங்கள் என்ன ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குறியீட்டு மூலமே காட்டுவோம். அப்போ முதலாவது குடும்பம் ஒன்றில் தந்தை என்றால் நாங்கள் இதுக்கு இந்த கலரால் காட்டுவோம். ஒரு ஆள் தந்தை. அதே அப்போ நாங்கள் இதில் இப்படி காட்டுவோம். தாய்க்கு நாங்கள் மற்ற கலரால் வட்டம், இது பெண்ணுக்கு வட்டத்தை போட்டு காட்டுவோம். இப்போ தந்தையும் தாயும் இருப்பதுடன் அவர்களுக்கு 3 மகன்மாரும். மகன்மாரும் என்றால் நாங்கள் நீளம் 3 மகன்மார். அப்போ 1
2 3 மகன்மாரும் நாங்கள் நீளத்தால் போட்டாச்சு 3 மகன்மாரும் அவர்களின் மனைவி வேறுமெண்டா 3 மனைவி என்ன 3 வட்டம் போட வேண்டும் 1 வட்டம் 2 வட்டம் 3 வட்டம் போட்டாச்சு மனைவிமாரும் உள்ளனர் ஒவ்வொரு மகன்மாருக்கும் 2 மகன்களும் 2 மகன்களும் என்றால் நாங்கள் 2 நீல கலரில் போடலாம் 2 அப்போ 2 நீல கலரில் போட்டாச்சு 2 மகன்களும் 1 மகளும் என்றால் நாங்கள் பச்சை கலரால் அதுக்கு போடலாம் 1 மகளும் ஒரு மகளும் ஒரு மகளும் என்றவாறு உள்ளனர் அப்போ 2 மகன்களும் என்றால் நாங்கள் 2 மகன் ஒவ்வொரு மகன்மாருக்கும் 2 என்றால் நாங்கள் 3 மகன்மாருக்கு 2 6 வரணும் அப்போ நாங்கள் இதில் 2 தானே போட்டு நாங்கள் அப்போ ஒரு மகனுக்கு 2 போட்டுட்டோம் அடுத்த மகனுக்கு இன்னொரு 2 அடுத்த மகனுக்கு இன்னொரு 2 இவ்வளவு மகன்மார் எத்தனை மகன்மார் ஒவ்வொரு மகனுக்கும் 2 மகன் ஒவ்வொரு மகன்மாருக்கும் 2 மகன்கள் அதான் இங்கே ஒரு செட் 2 செட் அப்படி போட்டு வச்சிருக்கிறோம் ரைட் இனி அடுத்த பார்ப்போம் அப்போ அதே போல் ஒரு மகளும் என்றவாறு உள்ளனா 3 பேருக்கு 3 மகள் வரும் ரைட் என்றவாறு அக்குடும்பத்தில் உள்ள ஆண் உறுப்பினர்களின் எண்ணிக்கை பெண் உறுப்பினர் எண்ணிக்கையை விட எத்தனை இவ்வளவு கூடியதான் இப்போ நாங்கள் என்ன இருந்தால் இப்போ ஒரு ஆண் 2 ஆண் 3 4 5 6 7 8 9 10 அப்போ ஆண் உறுப்பினர்கள் 10 அடுத்த பெண் உறுப்பினர்களை பார்ப்போம் பெண் உறுப்பினர்கள் 1 2 3 4 5 6 7 அப்போ பெண் உறுப்பினர்கள் 7 அப்போ கேள்வி ஆண் உறுப்பினர்கள் எண்ணிக்கை பெண் உறுப்பினர்கள் எண்ணிக்கையை விட இவ்வளவால் கூடியது அப்போ இங்கே கழிச்சு விட்டால் விட வரும் அப்போ உங்களுக்கு இதை கழிச்சு விட்டால் சரியான விடை 3 அப்படின்னு வரும் அப்போ இங்கே 10 எழுபனா 3 அப்போ இங்கே 3 2ஆவதே காட்டும் இப்படி சரியான முறையில் போட்டால் தான் விட வரும் சரியா அடுத்த போவோம் 32வது கேள்வி 61 70 வரை உள்ள எண்களை எழுதும் போது இலக்கம் 6 எழுதப்படும் தடவைகள் இப்போ 61 70 கணக்கே இல்லை தானே அதனால படபடன்னு எழுதி விடுறது 61 62 63 64 65 66 67 68 69 70 இவ்வளோ சொல்லப்பட்டது அதனால படபடன்னு 61 70 பேருக்காங்க 70 வரை நாங்கள் எழுதிட்டோம் இனி டிக் பண்ண போகிறோம் 6 எழுதப்படும் தடவைகள் 1 2 3 4 5 6 7 8 9 10 விடை 10 இப்போ நாங்கள் அப்படி டிக் பண்ணிக்க சில பேர் இந்த இதை விடுறது இதில் 2 தரம் 6 வருது அது எண்ணாமல் விட்டு 9 போடுறாக்கள் இருக்குது இங்கு காட்டப்பட்டுள்ள 33வது இங்கு காட்டப்பட்டுள்ள உருளை வடிவமுள்ள திண்மத்தை முறிந்த கோடுகள் வழியே வெட்டும்போது கிடைக்கும் செவ்வக வடிவமுகங்கள் எண்ணிக்கை யாது அப்போ முறிந்த கோடு வழியே வெட்டிக்கலன்னா நாங்கள் இதில் ஒரு செவ்வகம் காணப்படும் அடுத்தது இதில் ஒரு செவ்வகம் காணப்படும் அதே போல் இங்காலே உண்டு இந்த பக்கத்தில் உண்டு அதே போல் இந்த பக்கத்துக்கு கொண்டு வரும் அப்போ இங்கே செவ்வக முகங்கள் எத்தனை வரப்போகுது உங்களுக்கு மொத்தமே 4 செவ்வகமும் வரும் இந்த துண்டுக்கு ஒரு செவ்வக முகம் இந்த துண்டுக்கு ஒரு செவ்வக முகம் வருவே அதே போல் அடுத்த இந்த துண்டுக்கு ஒரு செவ்வக முகம் வரும் அதே போல் இந்த துண்டுக்கு ஒரு செவ்வக முகம் வரும் அதே போல் இந்த துண்டுக்கு ஒரு செவ்வக முகம் வரும் சரி அப்போ இந்த 4 துண்டே பிரிபடும் அதனால் 4 முகம் வரும் ஒரு நிகழ்வின் 3 சந்தர்ப்பங்கள் சரியான ஒழுங்குமுறையில் எழுதப்பட்டுள்ள விதத்தை காட்டும் விடையை தெரிவு செய்க அப்போ இங்கே நாங்கள் இதுக்கு சும்மா இதை பார்த்து நாங்கள் போடலாம் இதுகளெல்லாம் கடினமான வினாக்கள் இல்லை பார்க்கறது இருள் விலகுது சூரியன் உதிக்கிறது சூரியன் உதிச்சா போலான இருள் விலகுறது விலகினா உடனே சூரியன் இல்லை இருள் காரணத்தால் இல்லை காற்று வீசுதல் மழை பெய்தல்
வானம் இருளுதல். மழை பெய்தா பிறகு வானம் இருளாது, வானம் இருண்டா பிறகு தான் அதனால மழை பெய்யும். அதனால கடைக்கு செல்லுதல், பொருட்களை வாங்குதல், வீடு திரும்புதல் 3வது விடை சரியே இருக்கும். அடுத்த 35வது வினாவை பார்ப்போம். 35வது வினா என்ன சொல்லப்படுது என்று பார்ப்போம். 35, 36 ஆகிய வினாக்களில் தொடக்கத்தில் ஊடு தெரியக்கூடிய சதுர வடிவ கடதாசிகள் தரப்பட்டுள்ளன. அவற்றின் முறிகோடுகள் வழி இரண்டாக மடித்து பார்க்கும்போது காணக்கூடிய உருவை தெரிவு செய்ய. ஊடு தெரியக்கூடிய பின்பக்கம் தெரியும் அந்த மாதிரியான கடதாசி. ஊடு தெரியக்கூடிய சதுரவடிவமான கடதாசிகள் தரப்பட்டுள்ளன. அவற்றின் முறிந்த கோடுகள் வழியை இரண்டாக மடித்து, இது மடிப்புக்குரியது. முறிந்த கோடு மடித்து பார்க்கும்போது காணக்கூடிய உருவை தெரிவு செய்ய வேண்டி இருக்குது. இப்போ நாங்கள் மடித்து போட்டு பார்த்தால் எப்படி தெரியுமா அப்படின்றா நீங்கள் கேள்வி. அதனால் இதை இப்படி மடித்தமென்றால் நாங்கள் எங்களுக்கு என்ன மாதிரி அமையுமென்று நாங்கள் இருக்க. அதை நீங்கள் என்ன வேணுமெண்டா 2 விதத்தில் செய்யலாம். ஒன்று கீறி பார்த்து செய்யலாம், கீறி பார்த்து கூட செய்யலாம். அப்போ இவர் எதிர்வளத்தில் மடியும். அப்போ எதிர்வளத்தில் மடியுமெண்டா இவர் இந்த பக்கத்துக்கு வரும். அப்போ இது இப்படி வரும். அப்போ இப்படி வந்த விடையை நாங்கள் தெரிவு செய்யலாம். அப்போ இப்படி வந்த விடை, இப்படி வந்த விடை நீங்கள் மடித்து போட்டு இதுக்கு பார்க்கலாம். பேப்பர் எடுக்கிறது, இப்படி கோடை போடுறது, மடித்து போட்டு நாங்கள் பார்க்கலாம். அடுத்தது ஊடு காட்டும் இதில் எப்படி வருதுன்னு பார்ப்போம். அப்போ இங்கே இவர் இப்படி செய்யல, இந்த புள்ளி எங்கே வரப்போகுது, இந்த புள்ளி இதில் வருவேன், அடுத்த புள்ளி நடுவில் வரும். ஏனென்றால் இது இந்த புள்ளி இது பக்கத்தில் இருக்கக்கூடிய இது இப்படியே வரும், அடுத்தது இங்கே வரும். ஆகவே இதுக்கு எத்தனையாவது விடை உங்களுக்கு சரியான விடை இருக்கும் என்றால் உங்களுக்கு 2வது விடை இதுக்கு சரியே இருக்கும். அடுத்த 37வது வினாவப்பா. 37வது என்ன சொல்லப்படுது? அருகே உள்ள உருவில் ஏபிசி ஆகியவற்றால் குறிக்கப்படுவனவற்றை முறையை காட்டும்படியை தெரிவு செய்க. ஏ பெருசு, அதுக்குள்ளே பி இருக்குது, அதுக்குள்ளே சி என்றபடியே நாங்கள் இதுக்கு இந்த வரைபடத்துக்கு போடலாம். விலங்குகள், இது விலங்குகளுக்குள்ள போடலாம். விலங்குகள். அடுத்தது ஊனுண்ணி விலங்குகள். விலங்குகளுடைய வகை இருக்குது, அதில் ஊனுண்ணி விலங்குகள், ஊனுண்ணி. அடுத்தது சி புலி. அதுக்குள்ள ஊனுண்ணி வகைகள் ஒரு வகை தான் புலி. ஆகவே நாங்கள் இதுக்கு இந்த மாதிரி விடையை கொடுக்கலாம். இப்போ விலங்குகள் நாய் எலி என்றது சரி வரா. ஏனென்றால் நாய்க்குள்ள எலி வராது, ஆண்களுக்குள்ள பெண்கள் வராது. அதனால் ஊனுண்ணி விலங்குகளுக்குள்ள புலி வரும். 38வது வினாவை பார்ப்போம். 38வது வினா என்ன சொல்லப்படுது? 38வது வினா, ஒரு குழுவில் உள்ள 6 பேர்களிடையே ஆண் தரப்பில் ஒவ்வொருவருடைய கையிலும் 2 பேனைகளும், பெண் தரப்பில் ஒவ்வொருவருடைய கையில் 3 பேனைகளும் இருந்தன. பேனைகளின் மொத்த எண்ணிக்கை 16. குழுவில் உள்ள ஆண்களின் எண்ணிக்கை எத்தனையாம்? அப்போ நாங்கள் இங்கே 2 பேனை உள்ள ஆக்களும் இருக்குது, அதே போல் 3 பேனாக்கள் உள்ளதும் இருக்குது. அப்போ நாங்கள் 2 பேனாக்கள் உள்ளது தான், 2 பேனாக்கள் உள்ளது பெண். அப்போ ஆண் தரப்பில் ஒவ்வொரு வண்டிலையும் 2, ஒவ்வொரு ஆக்கள்கிட்டையும் 2 இருக்குது. அப்போ நாங்கள் கேள்வி ஆண்கள் எண்ணிக்கை. அப்போ இங்கே 2 பேனா உள்ளாக்கள், இவை 3 பேனா உள்ளாக்கள், 2ஐயும் கூட்ட அங்கே மொத்தமே 6 பேனா வரணும். அப்போ இங்கே பேனைகள் 6 பேர் வரணும். அப்போ நாங்கள் இங்கே 2 பேனா உள்ளாக்கள், 3 பேனா உள்ளாக்கள். இவை 2 பேனா உள்ளாக்கள் தான் விட. ஏன்னா ஆண்களுக்குன்னா 2 பேனாக்கள் உள்ளாக்கள், அதனால் 2 பேனாக்களுக்கு தான் விட தந்திருப்பேன். நாங்கள் 3 பேனா உள்ளவை பெண்ணாக்கள். பெண் பிள்ளைகள் எத்தனை பேருண்டு இதில் போடலாம். அப்போ நாங்கள் கழித்து போடுவோம். அப்போ இங்கே 2 என்றால் 6ல் 2 போனால் 4, இங்கே 6ல் 3 போனால் 3, இங்கே 6ல் 4 போனால் 2. அப்போ இதில் ஆண், இதில் பெண், இதில் ஆண், இதில் பெண். அதான் அந்த 2 3 ஆண் பெண். அப்போ இங்கே பார்த்தோம் என்றால்
ஆண்களுக்கு தான் விட தந்திருக்கு, அதனால் கழிச்சு போட்டு பெண்களை போட்டிருக்கோம். இங்கே எத்தனை மொத்தம் வருதுன்ட்டு பார்க்குறது ஒவ்வொன்றிலையும். அப்போ ஈட்டெண்டு 4. அப்போ இங்கே 4 12, முவி 2 6, மும்முண்டு 9, நவி 2 8, ஈர்முண்டு 6. அப்போ இங்கே மொத்தமே 16, மொத்த எண்ணிக்கை 16 இரண்டையும் கூட்டினம் என்றால் 16 வரும். இரண்டையும் கூட்டினம் என்றால் 9 மாறும் 15 வரும். இரண்டையும் கூட்டினம் என்றால் 8 மாறும் 14 வரும். கேள்வி, மொத்தமே உள்ள பேனைகளின் எண்ணிக்கை 16, குழுவில் உள்ள மொத்த பேர் 6. அப்போ 6 பேர் எல்லாத்துக்கும் வருது. 6 பேரை நாங்கள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி போட்டுட்டோம். எப்படி கலெக்ட் பண்ணாங்கண்டா 6 பேரை? இங்கே 4 2 6, 3 3 6, 4 2 6, மொத்த தொகை 16. 16 கொண்ட விட இங்கே முதலாவது விட, அதனால் முதலாவது விட சரியான விடையே இருக்கு. ஆகவே சரியான விடை முதலாவது. அடுத்த 39வது கேள்வியை பார்ப்போம். முப்பத்தொன்பதாவது கேள்வி என்ன சொல்லப்படுதுன்னு பார்ப்போம். 39வது கேள்வி, ஒரு ஏயில் காட்டப்பட்டுள்ள வடிவத்தை கொண்ட ஒரு தாள் முறிந்த கோடு வழியே மடிக்கப்பட்டு ஒரு பியில் காட்டப்பட்டுள்ள வடிவத்தை பெற்று அதில் காட்டப்பட்டுள்ள முறிந்த கோடு வழியே வெட்டி துண்டுகளாக்கப்பட்டன. கிடைத்த முக்கோண துண்டுகளின் எண்ணிக்கையாது. அப்போ இந்த முறிந்த கோடுகளை நாங்கள் கணக்கில் எடுக்கக்கூடாது என்ற முதலாவது. ஏனென்றால் காரணம் என்னென்றால் இது என்னென்றால் மடிப்பே தவிர வெட்டில்லை. ஆகவே வெட்டப்படுற துண்டுகள் எண்ணிக்கை எப்படி பார்க்குறேன்றால் இங்கே மேல் பகுதி, அதாவது இங்கே இருந்து இங்கே வெட்டுறாங்க, அதே போல் இதுவும் இங்கே விழும், மேல் பக்கத்திலேயும் அதே துண்டு விழும். இதில் நிலத்தை இந்த பகுதியை மட்டும் நாங்கள் எடுக்க வேணும். அப்போ எத்தனை துண்டு நாங்கள் இதில் வச்சு பார்க்கலாம். இது ஒரு துண்டு, அதே போல் இங்கால ஒரு துண்டு, அதே போல் இங்கே ஒரு துண்டு வருது, அதே போல் இங்கே ஒரு துண்டு வருது. அப்போ எத்தனை துண்டு அதை கிடைத்த முக்கோணி துண்டுகளின் எண்ணிக்கை அது. முக்கோணமாக அமைஞ்ச துண்டுகள் எத்தனைதான் கேள்வி. அதனால் நாங்கள் 1 2 3. அப்போ விடை 3. அடுத்த இறுதி வினாவை பார்ப்போம். 3 பிள்ளைகள் உள்ளனர். அவர்களை குழு ஒன்றில் குறைந்தது ஒரு பிள்ளையையும் கூடியது 3 பிள்ளைகளும் இடம்பெறும் வகையில் ஒன்றிற்கொன்று வேறுபட்ட விதங்களில் எத்தனை குழுக்களாக ஆக்க முடியும் என்றால் நாங்கள் 1 2 3 போடுவோம். 1 2 3 அப்படி என்று போட்டுட்டு 1 2 3 என்றால் இதில் எத்தனை விதங்களில் இந்த குழுக்களை அமைக்கட்டாம். எப்படி என்றால் 3 பிள்ளைகளும் அவர்கள் குழு ஒன்றில் குறைந்தது ஒரு பிள்ளையும் கூடியது 3 பிள்ளைகளும் இடம்பெறும் வகையில். குறைந்தது ஒரு பிள்ளை வரணும், கூடியது 3. அப்போ முதல் 1 2 என்ற ஒரு வட்டம், ஒரு பிள்ளை வரணும். அப்போ குழுவில் 1, 2 இது ஒரு குழு. அடுத்து இன்னொரு குழு 2, 3. அடுத்து இன்னொரு குழு போடலாம். இப்போ 1, 2 போடலாம். அடுத்து 2, 3 போடலாம். அடுத்தது 1, 3 அப்படி என்று எடுக்கலாம். இது ஒரு குழுவாக அமைக்கலாம். அப்போ அடுத்தது எப்படி எடுக்கலாம் என்றால் 1 2 3 அப்படி என்று ஒரு குழுவை போடலாம். அடுத்தது சிங்கிள் குறைந்தது ஒரு பிள்ளையாவது இருக்கணுமெண்டான குழுவில் சொன்னது. அதனால் 1 வச்சோண்டு ஒரு பிள்ளை, 2 வச்சோண்டு 2, அடுத்த 3 வச்சோண்டு 3. ரைட். அப்போ இங்கே பாருங்கள், எனக்கு கேள்விக்கு போவோம். அப்போ இங்கே பார்ப்போம், திருப்பி பார்ப்போம். அப்போ இதில் எத்தனை குழு வருதுண்டா 7 குழு வருது. எப்படி வருதுன்னு திருப்பி ஒருக்கா பார்ப்போம். இதில் சொல்லப்படும் 3 பிள்ளைகள் உண்டு. அவர்களை குழு ஒன்றில் குறைந்தது ஒரு பிள்ளையையும், ஒரு பிள்ளையை எடுக்கட்டாம், குழு ஒன்றில் ஒரு பிள்ளையை எடுக்கட்டாம். அதனால் நாங்கள் குறைந்தது ஒரு பிள்ளையையும் கூடியது 3 பிள்ளைகளையும் கொண்டிருக்க வேணுமாம். குழுவில் ஒரு பிள்ளை இருக்கணுமாம். அப்போ நாங்கள் ஒரு பிள்ளையோ ஒரு குழுவாகிடும், 3 குழு வந்துட்டுது. கூடியது 3 பிள்ளைகள் இடம்பெறும் வகையில் ஒன்றுக்கொன்று ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்ட எத்தனை விட. அப்போ அடுத்தது 2 2 ஆகிறோம். 1 1 போனாலும் இப்போ 2 2 போடுறோம்.
2 2ல் 3 வருது. அடுத்தது கூடியது 3 பிள்ளைகள் வச்சிருக்கணும், அதனால இதில் 1. ஆகவே மொத்தம் 1 குழு, 2 குழு, 3 குழு, 4 குழு, 5 குழு, 6 குழு, 7 குழு வருது. அப்போ குழுக்களின் எண்ணிக்கை மொத்தம் 7. சரியா? அப்போ இப்படி நாங்கள் செய்யலாம். இப்போ ஒன்றுக்கொன்று வேறுபட்ட விதத்தில் அப்படி என்று சொல்லி அப்படி பல்வேறு வகையான வினாக்கள் வரும். இதில் ஒன்றுக்கொன்று வேறுபட்டன்னா நாங்களே பார்க்கலாம். ஒன்று குறைந்தது குழுவில் ஒன்றுண்டா, ஒரு குழுவில் ஒன்று, அடுத்த குழுவில் அடுத்த இன்னொரு குழுவாக்கி அதில் 2ஆம் நம்பரை போடலாம், அடுத்த இன்னொரு குழு 3ஆம் நம்பர் போடலாம். பேருந்து 2 பேர் ஆக்கலாம். 1 ஒரு குழுவாக்கலாம், 2 ஒரு குழுவாக்கலாம், 3 ஒரு குழுவாக்கலாம். பேருந்து 3 பேரையும் சேர்த்து ஒரு குழுவாக்கலாம். இப்படி நாங்கள் திங்க் பண்ண நல்லா திங்க் பண்ணி இதை செய்தீங்கன்னா இதுக்கு சரி வரும். இதில் ஒவ்வொன்றும் என்ன சொல்லப்படுதுன்னு பகுதி பிரித்து பாருங்க. அங்கே பகுதி பிரித்து என்னென்ன சொல்லப்படுதுன்னு நன்கு அவதானித்தீங்கன்னா உங்களுக்கு சரியான விடையை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒவ்வொரு வினாவும் நான் செய்யக்குள்ள நீங்கள் பார்த்துருப்பீங்கள். ஒவ்வொன்றும் திங்க் பண்ணி எப்படி செய்கிறன்றதை நான் செய்து காட்டியிருக்கிறேன். இப்போ நாங்கள் விளங்கப்படுத்திக்க எங்களை பார்த்த உடனே தெரியும் இதாம் விடையுண்டு, அல்லது பெரியாக்குள்ளால் பார்த்த உடனே இதாம் விடையுண்டு. ஆனால் உங்களை பொறுத்தவரை நீங்கள் நல்ல சின்ன ஒரு கேள்வியும் சின்ன துண்டு ஒவ்வொரு தகவலையும் குறியுங்கோ, உங்களுக்கான சரியான விட வரும். சரி, எனவே இந்த வகுப்பிலே நாங்கள் மாதிரி வினாத்தாள் பகுதியை பார்த்திருந்தோம். மாதிரி வினாத்தாளில் மொத்தமாக 20 வினாக்கள் பார்த்திருந்தோம். 20 வினாக்களில் ஒவ்வொன்றும் எவ்வாறு செய்வது என்பது தொடர்பான விளக்கங்களை நாங்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்தி இருந்தோம். தொடர்ந்தும் இதே போன்ற இன்னொரு வகுப்பிலே நாங்கள் மீண்டும் ஒரு மாதிரி வினாத்தாளுடன் உங்களை சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு இந்த வகுப்பிலே இணைந்து கொண்டிருந்த மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.